சோ யோசேப்போட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சுட்டாருங்க அவரு. யோசேಫನ ಜೀವಿತವನ್ನು ನೋಡೋದಾದ್ರೆ ಅವರು ಬಹಳಷ್ಟು ಕಷ್ಟಗಳನ್ನ ಅನುಭವಿಸಿದ್ರು. 17 வயசுல குடும்பமே அவங்க சகோதரர்கள் 10 சகோதரர்கள் சேர்ந்து சதி பண்ணி அவர வந்து காசு 30 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க அவர. ಅ 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. ಅವನು 17 ವರ್ಷ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಅವನ 10 ಜನ ಸಹೋದರರು ಅವನನ್ನ ಒಂದು 20 20 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯಗಳಿಗೆ ಅವನನ್ನ ಮಾರಿಬಿಟ್ರು. சொந்த சகோதரருங்க. ಅವನ ಸ್ವಂತ ಸಹೋದರರೇ. 17 வயசு பையனுக்கு இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? 17 ವರ್ಷದ ಇಂಥ ಹುಡುಗನಿಗೆ ಹೀಗ್ ಮಾಡಿದ್ರೆ அந்த ಹೇಗಿರುತ್ತೆ? பையன் கதறான் அப்படியே. ಆ ಒಂದು ಆ ಒಂದು ಹುಡುಗ ತುಂಬಾ ಹೆದರಿದಾನೆ, ಗಲಿಬಿಲಿಗೊಂಡಿದ್ದಾನೆ. கதறான் அப்படியே எனக்கு காப்பாத்துங்க, என்ன போட்றாதீங்க அப்படின்னு சொல்றான் அப்படி. ಅವನು ನನ್ನನ್ನ ಕಾಪಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಕೂಗ್ತಾ ಇದ್ದ. அவனுக்கு வந்து ஆண்டவர் வந்து அவன எகிப்து நாட்டுக்கு கூட்டு போயிடுறார். ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಅವನನ್ನ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು அங்க ஒரு ಹೋಗಿ வீட்ல வந்து வேலைக்கு போறான். அந்த வீடு ரொம்ப ஆசீர்வாதமாயிருது. இந்த யோசேப்புனால அந்த குடும்பம் பிளெஸ் ஆயிருதுங்க. ಅವನು ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸಗಾರನಾಗಿದ್ದ. ಇವನ ಯೋಸೇಫನಿಂದ ಆ ಮನೆ ತುಂಬಾ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡ್ತು. சரி நல்லா போயிட்டு இருக்குது வாழ்க்கை. ಹೀಗೆ ಅವನ ಜೀವಿತ ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. சடன்னா ஒரு பொம்பள வந்துச்சு. அது வந்து இவன் கூட தப்பு பண்ண பாத்துச்சு. இவன் நான் வேண்டாம் அப்படின்னு தூரம் ஓடுறான். ஆனா வந்து அவன் வந்து பொய் சொல்லி அவன வந்து ஜெயிலுக்கு போட்டுருச்சு அந்த பொம்பள. ಅಲ್ಲಿ ಒಂದು ಘಟನೆ ನಡೆದೋಯ್ತು. ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಅವನೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ವ್ಯವಹಾರಕ್ಕಾಗಿ ಕರೆದಾಗ ಅವನು ಅದನ್ನ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ, ಆದರೆ ಆ ಸ್ತ್ರೀ ಅವನ ಮೇಲೆ ಅಪವಾದವನ್ನು ಹೇರಿ ಅವನನ್ನ ಜೈಲಿಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ರು. தப்பே பண்ணாம 2 வருஷம் ஜெயில்ல இருந்தாங்க. ಅವನು ತಪ್ಪೇ ಮಾಡಿದ್ರೆ 2 ವರ್ಷ ಜೈಲಲ್ಲಿದ್ದ. அப்ப ஆண்டவர் அவனை பார்க்கிறார். இதெல்லாம் மெசேஜ் நம்ம சொல்லிட்டேன் நானு. கடைசி 3 மெசேஜ்ல நான் ஸ்பீடா போறேன். ಇದನ್ನ ಆಲ್ರೆಡಿ ನಾವು ಹೇಳಿದ್ರಿಂದ ಇದನ್ನ ನಾವು ಸ್ಪೀಡಾಗಿ ಹೋಗ್ತೀವಿ. சோ அந்த சிறையில இருக்கிறபோது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அவன வந்து திருப்பி அவன வந்து உயர்த்துறார் ஆண்டவர். ಅಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡಿ, ದೇವರು ಮತ್ತೆ ಅವನನ್ನ ಮೇಲೆತ್ತುತ್ತಾರೆ. எந்த அளவுக்கு உயர்றான்னா, சிறையில இருந்து அவன் பிரைம் மினிஸ்டர் லெவல். ஒண்ணும் இல்லாத ஜெயில்ல இருக்கிறவன் பிரைம் மினிஸ்டர் லெவல் ஆவணும்னா யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். ನೋಡಿ, ಅವನು ಜೈಲಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದವನು, ದೇವರು ಈಗ ಅವನನ್ನು ಒಂದು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. சோ இப்ப அவன் மேல போயிட்டாரு அவரு. ಈಗ ಅವನು ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಹಂತದಲ್ಲಿ ಮೇಲಿದ್ದಾನೆ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த பிரிந்து இந்த 20 வருஷம் ஆயிருச்சுங்க. அவன் குடும்பத்த பார்த்து 17 வயசுல பிரிஞ்சாரு. இப்போ அவருக்கு 39 வயசுங்க. ಅವನು 17 ವರ್ಷ ವಯಸ್ಸಲ್ಲಿರುವಾಗಲೇ ಅವನ ಕುಟುಂಬವನ್ನ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಈಗ ಅವನಿಗೆ 39 ವರ್ಷ ವಯಸ್ಸು. 20 வருஷம் ஆயிருச்சு. ಈಗ 20 ವರ್ಷ ಆಯ್ತು. குடும்பமே பார்க்கலங்க. ಅವನು ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನೇ ನೋಡ್ಲಿಲ್ಲ. 1 நாள் 2 நாளு நம்ம பிள்ளைகள்ட்ட பேசாம இருக்கிறதுனாலே ரொம்ப பேஜாராகும் நம்மளுக்கு. ಒಂದಿನ 2 ದಿನ ನಾವು ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟೊಂದು ಬೇಸರಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತೆ ಅಲ್ವಾ? நம்மளுக்கு சொந்தமானவங்க கிட்ட, பிடிச்சவங்க கிட்ட நம்ம பேசாம இருந்துட்டோம்னா, உடனே நம்ம ஃபோன் பண்ணுவோம். நம்மளுக்கு ரொம்ப பயமாயிடும். ನಮ್ಮ ಸ್ವಂತದವರ ಜೊತೆಗೆ ನಾವು ಮಾತಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವರು ಸಡನ್ ಆಗಿ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಆಗ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತೆ. சோ அப்ப என்ன ஆயிருச்சு? சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಭೇಟಿಗಾಗಿ ಒಂದು ಸಮಯ ಅವಕಾಶ ಸಿಗಲ್ಪಡ್ತು. சோ யாக்கோப் வந்து இங்க இஸ்ரேல் நாட்டுல இருக்கிறாரு. இங்க யோசேப்பு பிரிஞ்சு அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு, அப்பா சகோதரர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. பிரிஞ்சு எகிப்து நாட்டுல எகிப்து நாட்டுல யோசேப்பு வந்து பெரிய மனுஷனா பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿದ್ದಾನೆ. ಜೋಸೆಫ್ ಬಂದು ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿದ್ದಾನೆ. ಅವರಿಬ್ಬರ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ನಂತರ ಇಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿದ್ದಾನೆ. ಹೀಗೆ ದೇವರು ಅವನನ್ನ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೇಲೆತ್ತಿದ್ದಾನೆ. யாக்கோபுக்கு 17 வயசுல அவங்க மகன் செத்துட்டான் அப்படின்னு வந்து பொய் சொன்னாங்க. செத்துட்டான் அப்படின்னு பொய் சொல்லிட்டாங்க அவங்க சகோதரர்கள். ಅವ சொல்லும்போது யாக்கோப் எப்படி ஃபீல் பண்ணாருன்னா, ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನಿಗೆ ಅವನ ಮಕ್ಕಳು ಯೋಸೇಫ ಸತ್ತೋಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ. ಹೀಗೆ ಹೇಳಿದಾಗ ಅವನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ದ? எப்படி பாருங்க 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. ಆದಿಕಾಂಡ 37ನೇ ಅಧ್ಯಾಯ 37, 35. 35ನೇ ವಚನದಲ್ಲಿ, மைக். சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அழுதுட்டு இருந்தாரு அவங்க அப்பா. மனசு உடைஞ்சு, என் மகன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பையன் போயிட்டானே அப்படின்னு அழுறாரு யாக்கோபு. ಅಲ್ಲಿ ನನಗೆ ತುಂಬಾ ಪ್ರಿಯವಾದ ಮಗ ಹೋಗ್ಬಿಟ್ನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತುಂಬಾ ದುಃಖದಿಂದ ಅವನು ಅಳ್ತಾ ಇದ್ದ ಯಾಕೋಬ. ஒரு பெரிய காயமாயிருது. யாக்கோபோட இருதயத்திலே ஒரு காயமாயிருதுங்க. ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡದಾದಂತ ಗಾಯ ಉಂಟಾಗಿದೆ. நம்ம லைஃப்லயும் ஏதாவது ஒரு துக்ககரமான காரியம் நம்ம லைஃப்ல நடந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த காயம் வந்து வெளிய தெரியாது. வெளிய தெரிய காயம் வந்து 5 நாள்ல போயிடுங்க. ஆனா உள்ள இருக்கிற காயம் அது வந்து ஆறாதுங்க. ಅಲ್ಲಿ ಹೃದಯಕ್ಕೆ ಆಗಿರುವಂತ ಗಾಯ ಅದು ಹೊರಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಹೊರಗಡೆ ಇರುವಂತ ಗಾಯ ಅದು ಒಂದು 5 ದಿವಸದಲ್ಲಿ ಅದು ಗುಣ ಆಗ್ಬೋದು. ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಒಂದು ಗಾಯ ಅದು ಮರಿಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗದೆ ಇರುವಂತದ್ದು. சோ ஒரு காயம் வந்துருச்சு. ಆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಗಾಯ ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ இன்னைக்கு ಬಂದಿದೆ. காலையில நானும் எங்க வைஃபும் ஒரு சிஸ்டர்ட்ட பேசுறோம். ಈ ದಿನ ಬೆಳಿಗ್ಗೆ ಸಹೋದರರು ಮತ್ತು ಶ್ರೀಮತಿಯವರು ಒಬ್ಬ ಸಹೋದರರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. அந்த சிஸ்டர் சொல்றாங்க, அண்ணா எங்க அப்பா இறந்து 2 வருஷம் ஆச்சு.
இன்னும் என்னால அது மறக்க முடியலண்ணா. ಆ ಸಹೋದರಿ ಹೇಳಿದ್ರು, ನನ್ನ ತಂದೆ ತೀರಿ ಹೋಗಿ 2 ವರ್ಷ ಆಯ್ತು. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನು ಮರೀಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. காயம். ಆ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ಗಾಯ. இல்லாட்டி ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற பயம் வந்துரும். ಅಥವಾ ಏನಾದ್ರೂ ನಡೆದ್ಬಿಡುತ್ತಲ್ಲ ಅನ್ನುವಂಥ ಒಂದು ಭಯ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. சில பேர் ஏரோப்ளேன்ல பிரயாணம் பண்ண மாட்டாங்க. ಕೆಲವರು ಏರೋಪ್ಲೇನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡೋದಿಲ್ಲ. என்ன பண்ணிருப்பாங்க? ஏன்னா ஏரோப்ளேன் விழுறத வானத்துல இருந்து விழுறத பார்த்திருப்பாங்க அவங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಆ ವಿಮಾನ ಮೇಲಿಂದ ಬೀಳುವುದನ್ನ ಅನೇಕ ಸಾರಿ ನೋಡಿರ್ತಾರೆ. ஆனா நீங்க இப்ப நினைச்சு பாத்தீங்கன்னா நடக்கிறதோட சேஃப் ஆனது வானத்துல பறக்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஆக்சிடென்ட் ரொம்ப கம்மியாகும். வானத்துல பறக்க ஆக்சிடென்ட் ரொம்ப கம்மி. பட் ஆனா ரொம்ப பயப்படுறது அத பத்தி தான். ಆದ್ರೆ ಆಕಾಶದಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ವಿಮಾನಗಳ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ತುಂಬಾ ಕಡಿಮೆನೆ. ಆದ್ರೆ ಜನರು ನೋಡಿನೇ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೆದರಿ ಬಿಡ್ತಾರೆ. சோ நடக்கிறதோட நடியோதுக்கிಂತ சேஃப். ನಡೆಯೋದಕ್ಕಿಂತ ಅದೇ ಸೇಫ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಬೋದು. ஆனாலும் ஜனங்களுக்கு அது போறதுக்கு பயமா இருக்கும். ಆದ್ರೂ ಜನರಿಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஏதோ ஒரு காட்சிய பார்த்துட்டாங்க. அதனால இருதயத்துல அப்படியே பயம். ಯಾವುದೋ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನ ನೋಡಿದರೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಭಯ ಅವರಲ್ಲಿ ಕಾಡ್ತಾ சோ ಇರುತ್ತೆ. என்னாச்சு 20 வயசுக்கு 20 வருஷம் 17 வயசு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காயம் வந்துருச்சு. யார் இருதயத்துல? யாக்கோபோட இருதயத்துல. ಅವನಿಗೆ ಒಂದು 17 ವರ್ಷದ ಒಳಗಡೆ ಅವನಿಗೆ இல்ல ಹೃದಯದಲ್ಲಿ இல்ல ಒಂದು 17 இல்ல brother. 20 வருஷத்துக்கு ಮುಂಚೆ காயம். 20 ವರ್ಷದ ಮುಂಚೆ ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಗಾಯ ಉಂಟಾಗಿದೆ ಯಾಕೋಬನಿಗೆ. சோ அப்படியே வாங்க 20 வருஷம் ஆயிருச்சு. ಈಗ ಒಂದು 20 ವರ್ಷ ಆಯ್ತು. இப்ப என்ன ஆயிருச்சு? வீட்ல வறுமை, சாப்பாடு இல்ல. ಈಗ ಮನೆಯಲ್ಲಿ ಊಟಕ್ಕೆ ವ್ಯವಸ್ಥೆ ಇಲ್ಲ. ஏன்னா அந்த கனவுல யோசேப்பு கண்டார்ல, அந்த கனவுல என்ன சொன்னாங்க? 7 வருஷம் என்ன இருக்கும்? செழிப்பு இருக்கும். 7 வருஷம் என்ன இருக்கும்? வறுமை இருக்கும். அந்த 7 வருஷம் வறுமை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. ಅಲ್ಲಿ ಕನಸಿನ ಅರ್ಥವನ್ನು ಹೇಳಿದ ಹಾಗೆ 7 ವರ್ಷ ಅಲ್ಲಿ ಬರಗಾಲ ಇರುತ್ತೆ, ಇನ್ನು 7 ವರ್ಷ ಒಳ್ಳೆ ಸುಭಿಕ್ಷ ಕಾಲ ಇರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಕನಸಿನ ಅರ್ಥ ಹೇಳಿದ್ದ. சோ அவங்க பசங்கள 10 பேரை கூப்பிடுறாரு. ಆಗ ಅವನು ಯಾಕೋಬ ತನ್ನ 10 ಮಕ್ಕಳನ್ನ ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. எகிப்துல நிறைய தானியம் இருக்காம்பா, சாப்பாடு இருக்காம்பா. போய் தயவுசெய்து காசு கொஞ்சம் தரேன், போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಆಹಾರಕ್ಕಾಗಿ ಧಾನ್ಯಗಳು ಸಿಗ್ತಾ ಇದೆ, ನೀವು ಆ ಕಾಸನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆಹಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. போறாங்க. ಅವ್ರು ಹೋದ್ರು. போய் யார போய் சந்திக்கிறாங்க? யார சந்திக்கிறாங்க அங்க எகிப்துல? யோசேப்ப சந்திக்கிறாங்கங்க. ಆ ಸಹೋದರರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫನನ್ನ ಸಂಧಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? ಅವ್ರಿಗೆ ಹೇಗೆ ಇರುತ್ತೆ? பயமா இருந்திருக்கும். பட் ஆனா அவங்களுக்கு யோசேப்பு வந்து யாருன்னே தெரியல. அடையாளமே தெரியல அவங்களுக்கு. ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವನು ಯೋಸೇಫ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ದಾಸನಾಗಿದ್ದಾನೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனா யாருக்கு தெரிஞ்சுச்சு அவங்கள பத்தி? யோசேப்புக்கு தெரியும். 8வது வசனம் படிங்க. 42வது அதிகாரம் 8வது 9வது வசனம். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். பாருங்க யோசேப்புக்கு உடனே தெரியுதுங்க யாரு இவங்க அப்படின்ட்டு. ಆದ್ರೆ ಯೋಸೇಫನಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಇವರು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ. சோ அந்த டைம் என்ன ஆகுது? ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ? அவரு யோசேப்பு சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, நீங்க வந்து எங்க சும்மா சொல்றாரு வந்து, நீங்க வந்து எங்களை வந்து வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க ನೀವು ನಮ್ಮನ್ನ ಏನೋ ಒಂದು ನಮ್ಮ ದೇಶವನ್ನ ಸುತ್ತಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀರಾ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ಆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡಿ ಏನ್ நான் ಹೇಳ್ತಾರೆ. கதையை சுருக்கமா சொல்றேன். ஏன்னா டைம் இல்ல. 4 அதிகாரம் பார்க்க போறோம். ಈ ಸಮಯ ಇಲ್ಲ, ನಾವು ಬೇಗವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. சோ அதுக்கு ஷார்ட் பண்ணிடுறேன் ஸ்டோரிய. ಆ ಸ್ಟೋರಿಯನ್ನ ಸ್ವಲ್ಪ ಶಾರ್ಟ್ ಮಾಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. சோ என்ன ஆகுது? அந்த இடத்துல அவங்க சிமியோன் ஒரு சகோதரனை நான் வச்சுக்கிறேன். இன்னொரு தம்பி இருக்கான் உங்களுக்கு, என் சொந்த தம்பி பெஞ்சமின். யோசேப்புக்கு ஒரு தம்பி பெஞ்சமின் இருப்பான். அவங்க அப்பா கூட தானே இருக்கிறான். அவனை போய் நீங்க கூட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விடுறாரு. ನೀವು ಆ ಸಿಮಿಯೋನನ್ನ ನಾನು ಬಂಧನದಲ್ಲಿ ಇಡ್ತೀನಿ, ಇನ್ನೊಬ್ಬ ತಮ್ಮ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಆ ಬೆಂಜಾಮಿನ್, ಅವನನ್ನ ನೀವು ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ. ஆனா இவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து, நல்ல அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து இவங்களை வந்து திருப்பி அனுப்பிடுறாரு யோசேப்பு. ಅವ್ರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಿಸಿ ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾದಂತ ಧಾನ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಕಳಿಸ್ತಾನೆ ತಿರುಗಿ. வந்து இஸ்ரேல்ல வந்து அந்த 10 சகோதரர்கள் வந்து 9 இப்போ ஒருத்தன் ஜெயில்ல இருக்கிறான். வந்து சொல்றாங்க, அப்பா பெஞ்சமினை நீங்க அனுப்புனீங்கன்னா தான்ப்பா நம்மள வந்து அந்த இன்னொரு அண்ணனை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து யாக்கோபுக்கு சொல்றாங்க. ಆಗ ಅವರು 9 ಜನ ಸಹೋದರರು ಹಿಂತಿರುಗಿ ಬಂದು ಅವ್ರ ಅಪ್ಪನಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ನೀವು ಬೆಂಜಮಿನನ್ನ ಕಳಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರ ಇನ್ನೊಬ್ಬ ಸಹೋದರನ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அப்போ என்னாச்சு? யாக்கோபு என்ன சொல்றாரு? ಆಗ ಯಾಕೋಬ್ ಏನ್ ಹೇಳ್ದ? அவருடைய பதில் பாருங்க. 36வது வசனம், 42வது அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். இதெல்லாம் எனக்கு விரோதமாவே என் லைஃப்ல நடக்கிறதெல்லாம் சோகமாவே இருக்குதே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ಇದೆಲ್ಲ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂಥರ ವಿರೋಧವಾಗಿದೆ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன் என் லைஃப்ல இப்படி நடக்குது? ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ? எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது ನನಗೆ ಮಾತ್ರ ಯಾಕೆ ಈ ರೀತಿ ನಡೀತಾ ಇದೆ? அப்படின்னு சோர்ந்துடுறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಸೋತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த காயம் பழைய ஞாபகம் வந்துருது. யோசேப்பும் போயிட்டான், இப்ப இந்த மகனும் போயிட்டான்.
இப்ப இன்னும் பெஞ்சமினும் வேணுமா அப்படின்னு வந்து ரொம்ப கவலையா உட்கார்ந்துடுறாரு அவர். ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ಹೋಗಿದ್ದಾನೆ, ಸಿಮೆಯೋನನು ಹೋಗಿದ್ದಾನೆ. ಈಗ ಬೆನ್ಯಾಮಿನನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಂದಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ನು ತುಂಬಾ ಚಿಂತೆ ಮಾಡ್ತಾ சோ ಇದ್ದಾನೆ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்ல வர்றது என்னதுன்னா, ಈಗ ಮೊದಲನೇ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನ ಹೇಳಿಕ್ ಬರೋದೇನೆಂದ್ರೆ, கிருபை நம்மளுடைய நம்மளுடைய காயங்களை குணப்படுத்தும் அப்படின்னு நான் சொல்றேன். ಕೃಪೆಯು ನಮ್ಮ ಹಳೆಯ ನೋವಿನ ಗಾಯಗಳನ್ನ ಗುಣಪಡಿಸ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. நம்ம வாழ்க்கையில நிறைய காயங்கள் இருக்குங்க. நம்ம வெளிய காட்டிக்க மாட்டோம். அத கவர் பண்ணிருவோம். அது இருக்குங்க நம்ம நம்ம இருதயத்துல. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಗಾಯಗಳಿದಾವೆ. ಆದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಹೊರಗೆ ತೋರ್ಪಡಿಸ್ಕೊಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. இங்க வந்து என்ன ஆயிருச்சு? உடனே பழைய ஞாபகம் வந்துருச்சு. யாருக்கு? யாக்கோபுக்கு. ஐயோ! யோசேப்பு செத்துட்டான். இப்ப இந்த போல பெஞ்சமினையும் எடுத்துட்டு சாவடிச்சுருவாங்க போல அப்படின்னு ஒரு மரண பயம் வந்துருது அவருக்கு. ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನಿಗೆ ತನ್ನ ಹಳೆ ನೆನಪು ಬರ್ತಾ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನು ಸತ್ತೋಗಿದ್ದಾನೆ. ಈಗ ಬೆಂಜಮಿನನ್ನು ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಸಾಯಿಸ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಮರಣದ ಭಯ ಅವನಿಗೆ ಉಂಟಾಯಿತು. பாருங்க, நம்ம லைஃப்ல இதே மாதிரி நம்ம நெறைய அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல உறவுகள்ல நான் பார்ப்பேன். ಇಂಥ ಒಂದು ಅನೇಕ ನೋವುಗಳನ್ನ ನಾವು ಗಂಡ ಹೆಂಡತಿಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ಬಹುದು. சோ அவங்க வந்து சண்டை வந்துட்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள. ಇಲ್ಲಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಯರ ನಡುವೆ ಒಂದು ಜಗಳ ಬಂದಿರಬಹುದು. அது வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு அப்படி பண்ணிட்டீங்க. அதனால தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி திட்டிருவாங்க சில டைம். ಒಂದ್ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದೆ, ಹಾಗಾಗಿ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದೊಂದ್ಸರಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்படின்னு ஒருத்தர வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? காயப்படுத்திட்டே இருப்பாங்க இன்னும். ಹೀಗೆ ಒಬ್ರಿಗೊಬ್ಬರು ತಮ್ಮನ್ನ ಗಾಯಪಡಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் ரொம்ப 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 கடினமான வார்த்தைகளை பேசிருவாங்க. ಅವರ ಬಾಯಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಮಾತುಗಳು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿ ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு என் ஒய்ஃப் வந்து அப்படி பேசிட்டாங்க. எங்க ஒய்ஃபோட சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்க. அதனால நான் இப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೀಗೆ ಮಾತಾಡಿದ, ಅವಳ ಸ್ವಂತದವರು ಹೀಗೆಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹಾಗೆ ಮಾತಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவங்க வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ದೇವರು ಏನೇನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ இப்படி யாக்கோபு இப்படி இருக்காரு. அதே நிலைமையில யாக்கோபும் இருக்கிறாரு. ಇದು ಅದೇ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಕೂಡ ಇದ್ದಾನೆ. என்ன ஆச்சு? முடிவெடுக்க மாட்டேங்கிறாரு யாக்கோபு. ಇಲ್ಲಿ ಅವನು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಿದ್ಧನಿಲ್ಲ. இப்போ ஒரு மகன் அங்க வந்து ஜெயில்ல இருக்கிறான். இப்ப பெஞ்சமினை போய் காமிச்சிட்டா போதும் எல்லாரும் வந்துரலாம். ஆனா விட மாட்டேங்கிறாரு பெஞ்சமின. ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ಮಗ ಅವನು ಜೈಲಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. ಈಗ ಬೆಂಜಮಿನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅವನಿಗೆ ತೋರಿಸಿದ್ರೆ ಅವನು ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತಾನೆ. ಆದ್ರೆ ಅವನು ಕಳಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಇಲ್ಲ. வேண்டாம் நீங்க போ வேண்டாம்னு. ಬೇಡ ನೀನು ಹೋಗೋದ್ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இப்படியே என்ன பண்ணுவாங்க? காயத்தை வச்சுக்கிட்டு அவங்க அத வந்து அப்படியே விடாம அப்படியே வந்து குடும்பம் பாதிக்கப்படும் இதனால. ಈ ಒಂದು ಗಾಯವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಸುಮಾರು ದಿನಗಳವರೆಗೆ ಆ ಒಂದು ಗಾಯ ಆ ಕುಟುಂಬವನ್ನ ಬಾಧಿಸ್ತಾ ಇತ್ತು. பிள்ளைங்க கெஞ்சுறாங்க, அப்பா விடுங்கப்பா, நாங்க போய் கூட்டு வரோம்ப்பா. அவங்க கடைசி பையனை கூட்டிட்டு போய் காட்டிட்டு நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் விட மாட்டேங்கிறாரு. ನಾವು ಹೋಗಿ ಮಗನನ್ನ ತೋರಿಸಿ ಆ ಮಗನನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತೇನೆ ಅಂತ ಎಷ್ಟು ಬೇಡಿಕೊಂಡ್ರು ಕೂಡ ಯಾಕೋಬ ಬಿಡ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧನಿಲ್ಲ. இந்த இடத்துல பாருங்க என்ன ஆயிட்டு இருக்குது? அந்த சகோதரர்கள் வந்து வெயிட் பண்றாங்க. 1 வருஷம் ஆயிருதுங்க. ಹೀಗೆ ಅಲ್ಲಿ ಅವರು ಕಾಯ್ತಾ ಇರೋದು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಒಂದು ವರ್ಷ ಆಯ್ತು. யாக்கோபு அசைய மாட்டேங்கிறாரு. ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಅದರಿಂದ ಅವನು ಹಿಂದೆ ಸರಿತಾ ಇಲ್ಲ. கடைசில என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாருக்கும். ಕೊನೆಗೆ ಏನ್ ಮಾಡೋದು ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. ஏன்னா அவருக்கு வந்து பெஞ்சமினுக்கு எதுவும் ஆயிரக்கூடாது. என் பெரிய மகனுக்கு ஆன மாதிரி சின்ன பையனுக்கு ஆயிரக்கூடாதுன்ற ஒரு பயம். ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮಗನಿಗೆ ಹೀಗಾಗಿದೆ, ಹಾಗಾಗಿ ಬೆಂಜಮಿನ್ಗೂ ಹೀಗೆ ಆಗ್ಬಾರ್ದಲ್ಲ ಅನ್ನೋಂತ ಒಂದು ಭಯ. பட் ஆனா உங்களுக்கு புரியுதா? எப்படி ஃபேமிலி பாதிக்கப்படுதுன்னா, ஒரு நாளும் பெஞ்சமின் இவர்கிட்ட இருக்கும்போது சிமியோன் எங்க இருக்கிறான்? இன்னொரு மகன் எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறான்? ஜெயில்ல இருக்கிறான் அவன். ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮಗ ಬೆನ್ಯಾಮಿನ್ ಅವನು ತಂದೆಯ ಜೊತೆಗಿದ್ದಾನೆ. ಅದು ಇನ್ನೊಬ್ಬ ಮಗ ಅಲ್ಲಿ ಜೈಲಲ್ಲಿದ್ದಾನೆ. சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த காயத்தினாலே மத்தவங்க தான் நம்ம லைஃப்ல பாதிக்கப்படுவாங்க. குடும்பத்து ஆட்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ಸೊ ಇಂಥ ಒಂದು ಗಾಯದಿಂದ ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರೇ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ವೇದನೆಗೆ ಒಳಗಾಗ್ತಾರೆ. பிள்ளைகள் கண்ணீர்ல இருக்கிறாங்க இந்த இடத்துல. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಕಣ್ಣೀರಲ್ಲಿದ್ದಾರೆ. அந்த வீட்ல சமாதானமே இல்லாம இருக்கு. ಆ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವೇ ಇಲ್ಲ. சோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ಈ ರೀತಿಯಾದಂತ ಸ್ಥಿತಿ ಬಂದಾಗ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? நம்ம லைஃப்ல இப்படி இருக்கும். நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு காயம் இருக்குன்னே தெரியாது. நம்ம இப்படி கோவப்பட்டுட்டு உருன்னு உட்கார்ந்துட்டு மூஞ்சி தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். எதுக்குன்னே தெரியாது அது. ನಮಗೆ ಇಂಥ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಬಂದಾಗ ಮುಖವನ್ನ ಒದಿಸ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ಕೋಪದಿಂದ ನಾವು ಹೀಗೆ ಕುತ್ಕೊಂಡಿರ್ಬಹುದು. அந்த இடத்துல ஒரு காரியம் வருதுங்க. ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಬರುತ್ತೆ. என்ன நடக்குதுன்னா, இன்னொரு மகன் இருக்கான். யூதான்ற மகன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்றான். அப்பா அப்படின்னு சொல்றான் அவன். ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ಬರ್ತಾ ಇದೆ. ಯೂದ ಅನ್ನುವಂತ ಇನ್ನೊಬ್ಬ ಮಗ ಅವ್ರ ತಂದೆ ಹತ್ರ ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತಾನೆ. அவன் சொல்றான், 1 வருஷம் ஆயிருச்சுப்பா. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಒಂದು ವರ್ಷ ಆಯ್ತಪ್ಪ. அவன் 8வது வசனம் படிங்க. 43வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை படிங்க. பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோட அனுப்பும். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும். நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. பாருங்க, யூதா என்ன சொல்றான்? அப்பா நானுப்பா, நான் வந்து அதுக்கு ஜவாப்தாரி எடுத்துக்கிறேன்.
நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். உங்க பெஞ்சமின பத்திரமா கொண்டு வர பொறுப்பு எந்துப்பா, தயவு செய்து விடுங்கப்பா அப்படின்னு கேட்கிறான் அவன். ಇಲ್ಲಿ ಸಾರಿ ಯೂದ ಯಹೂದ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅಪ್ಪ ನಾನು ಬೆಂಜಮಿನನ್ನ ಹುಷಾರಾಗಿ ಕರೆದುಕೊಂಡೋಗಿ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದು ಅವನ್ನ ನಿನ್ಗೆ ಒಪ್ಪಿಸೋದು ಅದು ನನ್ನ ಜವಾಬ್ದಾರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ಕೊತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சுபாவம் பாருங்க. ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಒಂದು ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಸ್ವಭಾವ. நான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன். பொறுப்பெடுத்துக்கிறதுங்க ஒரு அருமையான ஒரு குணங்க. ನಾನು ಇಲ್ಲಿ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ. ಇದು ಒಂದು ಒಳ್ಳೆಯದಾದಂತ ಒಂದು ಗುಣ ಆಗಿದೆ. நம்ம பாவத்துக்காக யார் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க? ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಒಂದು ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಯಾರೋ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಹೊತ್ಕೊಂಡ್ರು? யாருங்க எடுத்தா? இயேசு கிறிஸ்து எடுத்தாருங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அசுத்தத்த, நம்மளுடைய பாவத்த அவர் எடுத்துக்கிட்டாருங்க. ನಮ್ಮ ಅಶುದ್ಧತೆ, ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. அவருடைய பரிசுத்தத்த நம்மளுக்கு கொடுத்துட்டாரு சிலுவையில. ಅವರ ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ನಮಗಾಗಿ ಕೊಟ್ರು. இங்க அதேதான் யூதா பண்றான். ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಯೂದನು ಸಹ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. இதாங்க கிருபைன்னா இதாங்க அர்த்தம். ಕೃಪೆ ಅಂದ್ರೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. நான் பண்ண காரியத்துக்கு எனக்கு தண்டனை இல்லாமல் என் தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் சிலுவையில. அதுக்குதான் சிலுவை வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ನಾವು ಮಾಡಿದ ಪಾಪಕ್ಕೆ ಆ ದಂಡನೆಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. ಹಾಗಾಗಿ ಆ ಶಿಲುಬೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮಗೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಒಂದು ಸಂಕೇತವಾಗಿದೆ. இந்தியால கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மானா என்னங்க அர்த்தம்? ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಕರ್ಮ ಎಂಬ கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மானா என்னதுங்க? ಕರ್ಮ ಅಂತಂದ್ರೆ ಏನು? ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಹಾಗೆ ಹೇಳ್ತಾರೆ. அவன் பண்ணத என்ன பண்றான்? அனுபவிக்கிறான். பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்றான்? அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅವನು ಮಾಡಿದಂತ ಆ ಪಾಪ ಕಾರ್ಯದಿಂದ ಅದನ್ನೆಲ್ಲ ಅವನು ಅನುಭವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பைபிள்ல கர்மா இருக்குதா? ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಕರ್ಮ ಇದೆಯಾ? பைபிள் என்ன சொல்லுதுங்க கர்மா பத்தி? ಹಾಗಾದ್ರೆ ಈ ಕರ್ಮದ ಬಗ್ಗೆ ಬೈಬಲ್ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? நம்ம பண்ண தப்புக்காக யாருங்க அனுபவிக்கிறாங்க? ನಾವು ಮಾಡಿದಂತ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ? யாரு கர்மத்தை அனுபவிக்கிறா? இயேசு கிறிஸ்துங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. சோ அதாங்க இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார்னா அதான் அர்த்தங்க. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார்னா என் மேல இருக்கிற சாபம், என் மேல இருக்கிற பாவத்தை அவர் வந்து சுமந்து அவர் அனுபவிக்கிறாருங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಪಾಪ ಶಾಪವನ್ನು ಅವರು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರು ಅದನ್ನ ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. அவர் ஜவாப்தாரி ஆயிட்டாரு. ஏன் பாவத்துக்கு அவர் ஜவாப்தாரி ஆயிட்டாரு. ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಅವರು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இங்க யூதா வந்து என்ன பண்றான்? இந்த அப்பா பண்ண தப்புக்காக அவன் ஜவாப்தாரி சொல்றான், எடுத்துக்கிறான் அவன். ಇಲ್ಲಿ ಯೂದನು ಸಹ ತಾನು ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. சோ நம்ம ஆலோசனை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். நம்ம ஆலோசனை கேட்கிறது ரொம்ப நல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையில. ಹಾಗಾಗಿ ನಾವು ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೇಳುವಂತದ್ದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து ஒருவேளை இந்த குழப்பத்துல இருக்கலாம். யாக்கோபு போல உங்க லைஃப்லயும் நீங்க ஏதாவது குழப்பத்துல இருக்கலாம். 2 காரியம் நீங்க செய்யணுங்க. ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆದಂತ ಒಂದು ಯೋಚನೆ ಚಿಂತನೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಸಹ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬಹುದು. ಆ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ಮಾಡಬೇಕು. ஆண்டவருடைய வார்த்தையில போய் ஆலோசனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ದೇವರ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ಹೋಗಿ ನೀವು ಆಲೋಚನೆ உனக்கு கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு வசனத்தை படிச்சோம் நம்ம காலையில. ನಿನಗೆ ನಾನು ಆಲೋಚನೆಯನ್ನ ಹೇಳಿಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ನೋಡಿದೀವಿ. இல்ல பிரதர் எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ಇಲ್ಲ ಬ್ರದರ್ ನನಗೆ ಇನ್ನೂ ತುಂಬಾ ಚಿಂತೆಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತಾ பைபிள வைத்திருக்கிற சகோதர சகோதரிகள்கிட்ட நீங்க போய் ஆலோசனை நீங்க கேட்கலாங்க. ಆ ಬೈಬಲ್ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುವಂತ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರ ಬಳಿ ಹೋಗಿ ನೀವು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೇಳಬೇಕು. எதுக்கு பிரதர் ஆலோசனை கேட்கணும்? ಯಾಕೆ ಸಹೋದರ ನಾವು ಆಲೋಚನೆ ಕೇಳಬೇಕು? நீதிமொழிகள் 23வது அதிகாரம், நீதிமொழிகள் 15வது அதிகாரம், ಜ್ಞಾನೋಕ್ತಿ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 22 23வது வசனத்தை படிப்போம் பாருங்க. ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சிந்தியாமல் போகும். ஆ? எண்ணங்கள் ஆ, சிந்தியாமல் போகும். எண்ணங்கள் சிந்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர் ஆ, அநேகர் இருந்தால் ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அவைகள் உறுதிப்படும். ஜெயிக்கும். நம்மளுக்கு ஜெயம் வேணும்னா அதிகமாய் நீங்க ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ನಮಗೆ ಜಯ ಬೇಕಾದಾದ್ರೆ ನಾವು ಅನೇಕ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. அடுத்த வசனத்தை படிங்க. மனுஷனுக்கு ஆ, தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாக்கும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஏற்ற காலத்துல ஒரு சரியான ஆலோசனைகளை கொடுப்பார்கள் தெரியுமா? அவர்கள் நம்ம வாழ்க்கையில முக்கியங்க நம்மளுக்கு. ಆ ಸಮಯೋಚಿತವಾದಂತ ಆಲೋಚನೆಯನ್ನು ಯಾರು ಕೊಡ್ತಾರಲ್ಲ ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತುಂಬಾ So, ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஆலோசனை கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ಹಾಗಾಗಿ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೇಳುವಂತದ್ದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದಾಗಿದೆ. இப்ப நிறைய பேர் எங்க ஆலோசனை கேக்குறாங்க? ಹಾಗಾಗಿ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ಇಂತ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರೆ? யூடியூப் ஷார்ட்ஸ்ல கேக்குறாங்க ஆலோசனை. ಯೂಟ್ಯೂಬ್ ಶಾರ್ಟ್ಸ್ ಗಳಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರೆ. இன்ஸ்டாகிராம்ல கேக்குறாங்க ஆலோசனை. ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಕೇಳ್ತಾರೆ. அந்த ஆலோசனை நான் சொல்ல. ಆ ರೀತಿಯಾದಂತ ಆಲೋಚನೆ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. உங்களை பத்தி அறிந்திருக்கிற சகோதரனுக்கு சகோதரன், சகோதரிக்கு சகோதரிகள் ஆலோசனைகள் கொடுக்கும்போது அங்க வெற்றி இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವಂತ ಸಹೋದರ ಸಹೋದರರಿಗೆ ಸಹೋದರಿಗೆ ಇಂತ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೊಡುವಾಗ ನಮಗೆ ಅದು ಜಯ ಸಿಗುತ್ತೆ. விசேஷமாய் பெரிய முடிவுகள் எடுக்கும்போது, திருமண காரியங்கள், பெரிய பண செலவு, இல்லாட்டி பெரிய காரியங்கள், பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு எடுக்கும்போது நீங்க தயவு செய்து ஆலோசனை எடுங்க நீங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮದುವೆ ಸಂದರ್ಭಗಳಾಗಿರ್ಬೋದು, ಹಣಕಾಸಿನ ಸಂಬಂಧ ಇಂತ ಒಂದು ಅನೇಕ ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳಲ್ಲಿ
ನೀವು ನಮ್ಮ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರ ಹತ್ರ ನೀವು ಆಲೋಚನೆಗಳನ್ನ இல்ல ಕೇಳಬೇಕು. அத பத்தி கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருப்பாங்க அவங்க. பிரதர் இந்த பிரதருக்கு இது பத்தி அனுபவம் இருக்கு. இவங்ககிட்ட நான் பேசிட்டு அப்புறம் நான் இந்த முடிவு எடுக்கிறேன். அவங்ககிட்ட ஜெபத்தோட நான் முடிவு எடுக்கிறேன். அப்படின்னு ஆலோசனை கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த காலத்துல. ಇಂಥ ಒಂದು ಸಹೋದರ ಸಹೋದರರಿಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ಅವ್ರ ಹತ್ರ ನಾನು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಇಂಥ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು இப்ப பாருங்க ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು ನಮ್ಗೆ ಒಳ್ಳೆಯದು. Facebookல இன்டர்நெட்ல எல்லாம் 500 ஃப்ரெண்ட்ஸ் 600 ஃப்ரெண்ட்ஸ்னு இருப்பாங்க. ಫೇಸ್ಬುಕ್ ಮತ್ತು ಇಂಟರ್ನೆಟ್ಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಸುಮಾರು 500-600 ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳಿರ್ಬೋದು. ஆலோசனைக்காரர்கள் எத்தனை பேரு? ಆದ್ರೆ ಆಲೋಚನೆ ಹೇಳುವಂತವ್ರು ಎಷ್ಟು ಜನ? அதுவும் பைபிள வச்சு ஆலோசனை சொல்லறவங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு? ಅದರಲ್ಲೂ ಬೈಬಲ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಆಲೋಚನೆ ಹೇಳುವಂತವ್ರು ಎಷ್ಟು ಜನ ಇರ್ಬೋದು? ரொம்ப முக்கியங்க இந்த காலத்துல. ಹಾಗಾಗಿ ಅದು ತುಂಬಾ நான் திருப்பி ಮುಖ್ಯವಾದದ್ದಾಗಿದೆ. சொல்றேன், பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆலோசனைக்காரர்களை எடுங்க. இந்த வசனம் சொல்றது பிறகு எங்க ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறாங்களோ அங்க வெற்றி இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ಹಾಗಾಗಿ ನೀವು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಮಾಡುವಾಗ, ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಇಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳ ಜೊತೆಗೆ ನೀವು ಸೇರಿ ನೀವು ಆಲೋಚನೆಗಳನ್ನ இன்னைக்கு நம்ம ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. வாழ்ற காலத்துல ஆலோசனை எனக்கு வேண்டாம். ಸೊ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳುವಾಗ ನಮಗೆ ಆಲೋಚನೆವೇ ಬೇಡ. எனக்கு எல்லாம் தெரியும். ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. சாட் ஜிபிடி இருக்குது. ಚಾಟ್ ಡಿಪಿಟಿ ಇರುವುದು. அஹ், இருக்குது பிரதர் தமிழ். சோ எனக்கு இன்டர்நெட் இருக்குது. ನನಗೆ ಇಂಟರ್ನೆಟ್ ಇದೆ. எனக்கு என் நண்பன் இருக்கிறான். ನನಗೆ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತ ಇದ್ದಾನೆ. சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? ಕೀರ್ತನೆ 1:1 ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? ஸ்டார்டிங் சங்கீதம் ஸ்டார்டிங் வெர்ஸ் என்னது? என்ன ஆலோசனை நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் அங்க போய் நடந்துராத. ஆண்டவருடைய பைபிள் பிடிச்சவங்களோட ஆலோசனை நீ கேளுப்பா அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ಇಲ್ಲಿ ಧರ್ಮ ನಿಂದಕರೊಡನೆ ನೀನು ಹೋಗಿ ನಿಲ್ಬೇಡ. ನೀನು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿರುವಂತ ವಾಕ್ಯಗಳ ಅನುಸಾರವಾಗಿ ನೀನು ನಿಲ್ಲು ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு எல்லாரும் டாக்டர் ஆயிட்டாங்க. நிஜமா சொல்றேங்க. இந்தியா ஃபுல்லு டாக்டர் ஆயிடுச்சுங்க இப்போ. ಇವತ್ತು ಭಾರತ ದೇಶ ತುಂಬ ಎಲ್ಲ ಡಾಕ್ಟರ್ ஒரு ಆಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பிளட் டெஸ்ட் எடுக்கறாங்க. ಒಂದು ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ ಅನ್ನ அந்த ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ரிப்போர்ட் போட்டோ எடுத்துட்டு சாட் ஜிபிடில போடுறாங்க. ஓகே ஓகே. சரி டாக்டர் எதுக்கு? நான் டாக்டர்ட்ட போக மாட்டேன். ಆ ಒಂದು ಫೋಟೋನ ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನ ಒಂದು ಚಾರ್ಜ್ ಡಿಪಿಟಿಯಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. ಸೊ ಡಾಕ್ಟರ್ ಯಾಕೆ ಅದರಿಂದ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾರೆ. அதுக்குன்னு ஆண்டவர் ஞானத்தினாலே நிரப்பி சில ஜனங்களை வச்சிருக்கிறார். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்றது தப்பு இல்லைங்க. ಹಾಗಾಗಿ ದೇವರು ಕೆಲವೊಂದಿಷ್ಟು ಅಂತಹದ್ದು ಜ್ಞಾನವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವಂತ ಸಹೋದರನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಂತ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳುವಂತದ್ದು ತಪ್ಪಲ್ಲ. இப்ப ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிருச்சு, நம்மளுக்கு வந்து நில பிரச்சனை ஆயிருச்சுன்னா லாயர்ட்ட போறாங்கல்ல. ನಮ್ಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಾನೂನು ರೀತಿಯಲ್ಲಿ ತಪ್ಪಾದ್ರೆ ನಾವು ಲಾಯರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತೀವಲ್ವಾ? சோ அதே போல நம்ம வந்துட்டு பாருங்க, ஜனங்க வந்து சுய எண்ணத்தோட இருக்கிறாங்க. பாருங்க இந்த நீதிமொழிகள் 12:15 படிங்க. 12:15 இது ரொம்ப முக்கியமான வசனம். மத்தியினுடைய வழி ஆ. அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். மதியீனனுடைய வழி அவனுக்கு அவன் கரெக்டான். நான் நினைக்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு மதியீனன் என்ன பண்ணிக்கிறான் நினைக்கிறானா. ಇಲ್ಲಿ ಮೂರ್ಖ ತನ್ನ ನಡತೆಗೆ ನಾನು ಮಾಡಿದ್ದು ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ನೆನೆಸ್ತಾನೆ. சோ இந்த பக்கம் ஞானி என்ன பண்றான்? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஞானம் உள்ளவன்ங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்க இது. ಹಾಗಾಗಿ ಜ್ಞಾನಿಯು ಉಚಿತ ಆಲೋಚನೆಯನ್ನ ಗಮನಿಸ್ತಾನೆ. நான் சொல்றேங்க, நம்ம சர்ச்ல நீங்க வந்து தயவு செய்து யாராவது வந்து உங்ககிட்ட ஆலோசனைக்கு வந்தாங்கன்னா தயவு செய்து அத மத்தவர்கள்கிட்ட நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಯಾರಾದರೂ ಇಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಹತ್ರ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಾಗ ನೀವು ಅದನ್ನ ಬೇರೆಯವ್ರ ಹತ್ರಿಗೆ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದು ಬೇಡ. ஒருத்தர் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வராங்கன்னா எதுக்கு வராங்க? ನಿಮ್ಮ ಹತ್ರ ಕೆಲವರು ಆಲೋಚನೆಯನ್ನ ಕೇಳ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಯಾಕೆ ಬರ್ತಾರೆ? எதுக்கு வராங்க? நீங்க என்ன கடவுளா உங்ககிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு? ನಿಮ್ಮ ಹತ್ರ ಅವ್ರ ಆಲೋಚನೆ ಕೇಳೋದಕ್ಕೆ ನೀವೇನಾದ್ರೂ ದೇವರಾ? இல்ல, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, பைபிள் படிக்கிறீங்க. நீங்க படிச்ச வசனத்துல இருந்தோ இல்ல தெரிஞ்ச ஏதோ காரியத்தை நீங்க சொல்லுவீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க? நம்பிக்கையோட வராங்க. ಅವರು ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದ್ತೀರಾ, ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೀತಾ ಇದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ಅವ್ರು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರ್ತಾರೆ. சோ தயவு செய்து அந்த நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. ಹಾಗಾಗಿ ದಯವಿಟ್ಟು ಆ ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನ ನೀವು ಹೊಡಿಬೇಡಿ. உங்களை நம்பி வந்து சொல்றாங்க ஒரு காரியத்தை, தனி இருதயத்துல இருந்து சொல்றாங்க உங்ககிட்ட. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಗಿರುವಂತ ಒಂದು ವಿಶೇಷ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವ್ರು ನಿಮ್ಮ ಹತ್ರ இப்ப ಹೇಳ್ಕೊತಾರೆ. ஒரு பிரதர்ட்ட பேசிட்டு இருந்தேன் போன வாரம். ಕಳೆದ ವಾರ ಒಬ್ಬ ಸಹೋದರೊಟ್ಟಿಗೆ அவர் ಮಾತಾಡಿದ್ರು. சொன்ன, பிரதர் நான் வந்து நம்பி இன்னொரு கிறிஸ்தவ சகோதரர்கிட்ட என் வீட்டுல இருக்க கஷ்டத்தை நான் சொன்னேன் பிரதர். ನಾನು ನಂಬಿ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಸಹೋದರನ ಹತ್ರ ಹೋಗಿ ನನ್ನ ಕಷ್ಟವನ್ನ ಹೇಳ್ಕೊಂಡೆ ಸಹೋದರ. அவரு போய் எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு பிரதர். ಅವ್ರು ಹೋಗಿ ಅದನ್ನ ಎಲ್ಲರ ಹತ್ರ அடுத்த ಹೇಳ್ಬಿಟ್ರು. வாரம் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட விசாரிக்கிறாங்க பிரதர். ನೆಕ್ಸ್ಟ್ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ನನಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ವಿಚಾರಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. இது நம்பிக்கை துரோகங்க இது. ಇದು ನಂಬಿಕೆಯ ದ್ರೋಹ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பணத்தை வச்சுல துரோகம் பண்ணல, நம்ம வாயில கூட நம்ம வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிடக்கூடாதுங்க. ಇಲ್ಲಿ ಹಣವನ್ನು ಇಟ್ಟು ದ್ರೋಹ ಅಲ್ದಿರ ಬಾಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ದ್ರೋಹನ இப்ப ಮಾಡ್ತೇವೆ. எப்படி தெரியுமா நியூஸ் இப்படி ஸ்ப்ரெட் பண்றாங்க நிறைய நேரத்துல? ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಾದಂತ ನ್ಯೂಸ್ ಅನ್ನ ಯಾಕೆ ಈ ತರ ಸ್ಪ್ರೆಡ್ ಮಾಡ್ತಾರೆ? எப்படி பண்றாங்கன்னா, பிரதர் எனக்கு வந்து இவர் சொன்னாரு அவங்க பையனுக்கு இந்த ப்ராப்ளமா பிரதர், எல்லாம் ஜோம் பண்ணீங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ನಮ್ಮ ಅವರು ಹೇಳಿದ್ರು ಆ ಸಹೋದರನಿಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ ಅವ್ರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க எவ்வளவு ஜெபத்தை வைத்து அவங்க வந்து இப்படி வந்து மத்தவர்களுடைய விஷயத்தை பப்ளிக்கா பேசுறாங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಕಾರಣವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಅವರ ವಿಷಯವನ್ನ ಅವರು ಪಬ್ಲಿಷ್ ಮಾಡ್ತಾ ಹೋಗ್ತಾರೆ. இன்னொரு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. ரொம்ப பிடிச்ச வசனம் எபேசியர் 4:29. ಎಫೆಸ 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும்
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து வராதுங்க, வரக்கூடாதுங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான பக்தி விருத்திக்கு அவங்க வாழ்க்கையை கெட்டுற மாதிரி வார்த்தையை நீங்க பேசுங்க. நல்ல வார்த்தை உண்டானால் நல்ல வார்த்தை அவங்க வாழ்க்கையை கெட்டுற மாதிரி நல்ல வார்த்தை இருந்துச்சுன்னா, அதையே ஆ, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி கேட்கிறவர்களுக்கு அது பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பேசுங்கள். அவ்வளவுதானா? ம். சரி. சோ இங்கிலீஷ்ல வந்து கிவ் கிரேஸ் டு தோஸ் டு ஹியர். அப்படின்னா கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற வார்த்தைகளை பேசுங்க அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ಇಲ್ಲಿ ಕೇಳುವವರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಅದು ಒಳ್ಳೇದಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ನೀವು ಮಾತಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ. கெட்ட அவங்கள வந்து உடைச்சு தள்ளுறதுக்காக நீங்க எந்த வார்த்தையும் பேசாதீங்க. ಅವ್ರನ್ನ ಒಡೆದು ಹಾಕೋದಕ್ಕಾಗಿ ನೀವು ಯಾವುದೇ ರೀತಿಯಂತ ಮಾತನ್ನ ಆಡ್ಬೇಡಿ. எதுக்கு பிரதர் நான் நல்ல வார்த்தை பேசணும்? ಯಾಕೆ ಸಹೋದರ ನಾನು ಒಳ್ಳೆ ಮಾತನ್ನ ಆಡ್ಬೇಕು? ஏன் பிரதர் நான் வந்து அவங்க வாழ்க்கையை கெட்டுற மாதிரி நான் ஏன் பிரதர் பேசணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ಯಾಕೆ ಅವನ ಜೀವಿತವನ್ನ ಕಟ್ಟುವಂತ ಮಾತನ್ನ ನಾನು ಯಾಕೆ ಆಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೀವು ஒரே ஒரு காரணம் சொல்றேன். ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ ಹೇಳ್ತೀನಿ. ஆண்டவர் உங்ககிட்ட எப்படி பேசுறார்? ದೇವ್ರು ನಿನ್ ಜೊತೆಗೆ ಹೇಗೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ? ஆண்டவர் உங்ககிட்ட கெட்ட வார்த்தை பேசுறாரா? ದೇವ್ರು ನಿನ್ ಜೊತೆಗೆ ಕೆಟ್ಟ ಮಾತಾಡ್ತಾರ? ஆண்டவர் உங்க வாழ்க்கையை இழுத்து நாசமாக்கணும்ன்ற வார்த்தையை பேசுறாரா? ದೇವ್ರು ನಿನ್ನ ಜೀವಿತ ನಾಶವಾಗ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರ? இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசின வார்த்தையினால தான் நீங்க கெட்டப்பட்டு இருக்கீங்க. கரெக்டா இல்லீங்களா? ಈ ದಿನ ನೀವು ಇರ್ತೀರಿ, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಿ ಅಂದ್ರೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಮಾತಿಂದ ನೀವು ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ஆண்டவர் வாயிலிருந்து வர்ற அந்த இனிமையான வார்த்தைகள்னால என் லைஃப் கெட்டப்படுது. ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಮಾತಿನಿಂದ ನನ್ನ ಜೀವನ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற அந்த பலத்தினால என் வாழ்க்கை கெட்டப்படுது. ದೇವರ ವಾಕ್ಯದ ಬಲದಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ ஆண்டவர் மாத்திரம் என்கிட்ட நல்ல வார்த்தை பேசணும், நான் மட்டும் இஷ்டம் வந்த மாதிரி பேசணுமா? இல்லவே இல்லங்க. ದೇವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಮಾತ್ರ ಒಳ್ಳೆ ಮಾತು, ಆದ್ರೆ ನಾನು ಹೋಗಿ ಇಷ್ಟ ಬಂದ ಹಾಗೆ ಬೇರೆಯವ್ರ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡಬಹುದಾ? ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. கிருபையை மறந்துடாதீங்க. ಆ ಒಂದು ಕೃಪೆನ ನೀವು ಮರಿಬೇಡಿ. கிருபை என்னதுன்னா இலவசமாய் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறதை நான் என்ன பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு நான் மத்தவங்களுக்கும் அதே கொடுக்கறேங்க. ಕೃಪೆನ ದೇವರು ನಮಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವ ಹಾಗೆ ಅದನ್ನ ನಾವು ತಿಳಿದಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಬೇರೆಯವರಿಗೆ ಅದನ್ನ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ஆண்டவர் எனக்கு நல் வார்த்தையை பேசி என்னை உற்சாகப்படுத்துகிறார், என்னை நடத்துகிறார். அதே வார்த்தைகளை நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேங்க. ದೇವರು ನನಗೆ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ನನ್ನನ್ನು ಉತ್ಸಾಹ ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ನಾನು ಅದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಬೇರೆಯವರಿಗೆ ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನ தேவன் என்னை மலை போல இருந்த என் பாவத்தை வந்து பனி போல ஆண்டவர் வந்து மாத்திட்டாரு. அதே போல நானும் மத்தவங்களை மன்னிக்க ட்ரை பண்றேங்க. ದೇವರು ಬೆಟ್ಟದಷ್ಟಿದ್ದಂತ ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಿದ್ದಾರೆ. ಸೊ ನಾನು ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬೇರೆಯವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡ್ತೇನೆ. ஆண்டவர் என்னை சந்தேகப்படவில்லை. ஆண்டவர் வந்து என்னை பார்த்து என்னை புரிந்து கொண்டார். அதே போல வந்து மத்தவங்களை பார்த்து நான் சந்தேகப்பட மாட்டேங்க. ಹಾಗೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಅರ್ಥಕೊಂಡಿದ್ದಾರೆ. ನಾನು ಬೇರೆಯವರೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ಅವರ ಸಂದೇಹದ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. சோ அதனால காயத்தை ஆற்றுகிறது கர்த்தருடைய வசனம், கர்த்தர் வசனத்திலிருந்து வர்ற ஆலோசனைங்க. ಹಾಗಾದ್ರೆ ಗಾಯಗಳನ್ನ ಕಟ್ಟುವಂತದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಬರುವಂತ ವಚನಗಳು. சோ பாருங்க எவ்வளவு முக்கியம். இப்போ கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆண்டவர் வந்து உங்ககிட்ட வார்த்தையை கொடுத்துட்டாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வார்த்தையை வைத்து மற்றவர்களுடைய காயத்தை நீங்க ஆற்றுவீங்க அப்படின்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತದ್ದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಬೇರೆಯವರ ಗಾಯವನ್ನ ಗುಣಪಡಿಸುವಂತ ಒಂದು அது ಶಕ್ತಿ. இந்த வசனத்தை வச்சு தயவு செய்து அடிக்காதீங்க யாரையும். ಹಾಗಾಗಿ ಈ ವಚನವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಬೇರೆಯವ್ರನ್ನ ನೀವು ಹೊಡೆಯೋ ಕೆಲಸ இந்த ಮಾಡಿ. வசனத்துல கிருபையின் வசனங்கள் இருக்கு, பலம் கொடுக்கும் வசனம் இருக்கு, ஜீவன் கொடுக்கும் வசனம் இருக்கு ಈ இதுல. ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಬಲ, ಶಕ್ತಿ, ಜೀವವನ್ನ ಕೊಡುವಂತ ವಾಕ್ಯಗಳಿದಾವೆ. சோ அதனால ரொம்ப முக்கியம். நம்பர் 1 அதாங்க. ಹಾಗಾಗಿ ಜೀವನದಲ್ಲಿ ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಅದೇ ನಂಬರ್ 1. அடுத்தது பாக்குறோம். ಎರಡನೇದು ஃபர்ஸ்ட் யாக்கோபோட பயத்தை பார்த்தோம். ಯಾಕೋಬನ ಭಯದ ಕುರಿತು ನೋಡಿದ್ವಿ. அடுத்த பாயிண்ட் வந்து இப்ப சகோதரர்கள் என்னாச்சு, இப்போ அவங்க அப்பா அனுப்பிடுறாரு. யூதா சொல்றான், சரிப்பா நான் ஜவாப்தாரி எடுத்துக்கிறேன்றான். சரிங்கப்பா போங்கப்பா நீங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. ಇಲ್ಲಿ ಯೂದ ಕೇಳ್ಕೊಂಡ, ಅಪ್ಪ ನಾನು ಜವಾಬ್ದಾರಿನ ತೆಗೆದುಕೊಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಆಗ ಅವ್ರ ತಂದೆ ಆಯ್ತು ಸರಿ ಹೋಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ದ. நடுவுல ஒரு காரியம் என்ன ஆயிருச்சுன்னா, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನಾಯ್ತಂದ್ರೆ, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிட்டர்ன் வரும்போது அவங்ககிட்ட எல்லாம் வெள்ளி பாத்திரம் இருந்துச்சு. வெள்ளி பாத்திரத்தை கொடுத்து தான் தானியத்தை வாங்கினாங்க. அந்த வெள்ளி பாத்திரத்தை என்ன பண்ணிட்டாரு யோசேப்பு, அவங்க பேக்லயே திருப்பி அனுப்பி விட்டார். ಇಲ್ಲಿ ಏನಾಯ್ತು ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಘಟನೆ ನಡೀತು. ಅವರು ಆ ಬೆಳ್ಳಿ ಪಾತ್ರೆಯನ್ನ ಕೊಟ್ಟು ಧಾನ್ಯವನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ರು. ಆದ್ರೆ ಆ ಒಂದು ಬೆಳ್ಳಿ ಪಾತ್ರೆನ ತಿರ್ಗಾ ಒಬ್ಬರು ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿ ಅವ್ರು ಕಳಿಸ್ಬಿಟ್ರು. இப்ப சகோதரர்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ಈಗ ತಿರ್ಗಾ ಅವ್ರಿಗೆ ಭಯ ಆಯ್ತು. நம்ம திருடிட்டோம், வெள்ளி பாத்திரத்தை திருடிட்டோம்னு யோசேப்பு சொல்ல போறாரு. என்ன பண்ண போறாரோ தெரியல அப்படின்னு ஒரே பயத்தோட அவங்க வந்து எகிப்துக்கு 2வது ட்ரிப், செகண்ட் ட்ரிப் போறாங்க. ಈಗ ಬೆಳ್ಳಿ ಪಾತ್ರೆನ ನಾವು ಕದ್ಬಿಟ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳಿಕ್ ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ. ಏನ್ ಮಾಡೋದು ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತೆ 2ನೇ ಸಾರಿ ಈಗ ಅಲ್ಲಿಗೆ ವಾಪಸ್ ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ. இந்த டைம் யார கூட்டு போறாங்க கூட? யார கூட்டு போறாங்கங்க? பெஞ்சமினை கூட்டு போறாங்கங்க. ಈಗ ಬೆಂಜಮಿನನ್ನ ಸಹ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன் யோசேப்பு வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ಯಾಕೆ ಯೋಸೇಫ್ ಅವನನ್ನ ನೋಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಟ್ಟ. சரி இப்ப போறாங்க, ಈಗ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರು. எகிப்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ಈಜಿಪ್ಟ್ ದೇಶಕ್ಕೆ ಅವರು ಎಂಟ್ರಿ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே அங்க ஒரு வேலைக்காரன் வந்து என்ன சொல்றான், ಆಗ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಕೆಲಸದವನು ಬಂದು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, ஏய் யோசேப்பு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காருங்க உங்களை எல்லாரையும், வாங்க 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 யோசேப்பு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಯೋಸೇಪ ತನ್ನ ಮನೆಗೆ ಕರಿತಾ ಇದ್ದಾನೆ, ನೀವೆಲ್ಲರೂ ಆತನ ಮನೆಗೆ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದ. இப்ப என்ன ஆயிடுச்சு எல்லாருக்கும்? ಈಗ ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಏನಾಯ್ತು? சந்தோஷமாயிடுச்சா பயமாயிடுச்சா? ಸಂತೋಷ ಆಯ್ತಾ ಭಯ ಆಯ್ತಾ? பயம் ஆயிடுச்சு. சரி திருப்பி அவங்களுக்கு ತಿರ್ಗಾ ಅವ್ರಿಗೆ ಭಯ ಉಂಟಾಯ್ತು. என்ன ஆயிடுமோ, ಏನಾಗ್ಬಿಡ್ಬಹುದು? என்னெல்லாம் நினைக்கிறாங்க பாருங்க. ಅವ್ರು ಏನೆಲ್ಲ ನೆನೆಸಿದ್ರು ನೋಡೋಣ. 43வது அதிகாரம் 18வது வசனம். தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு ம். கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு
பயந்து பயந்து முன்னே ஆ. நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தின் நிமித்தம் ஆ. நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி பாருங்க, பயந்துட்டாங்கங்க. ಅವರು ತುಂಬಾ ಭಯಪಟ್ರು. நாளைய குறித்த பயம். ಅವರು ನಾಳೆ ಕುರಿತು ಭಯಪಟ್ರು. யாக்கோபு எதை குறித்து பயப்படுத்தாரு? ಯಾಕೋಬ್ ಏನನ್ನ ಕುರಿತು ಭಯಪಟ್ಟ? அப்பா வந்து எதை பத்தி பயப்படுறாரு? ಇಲ್ಲಿ ಅವರಪ್ಪ ಯಾವ್ದನ್ನ ಕುರಿತು ಭಯಪಟ್ಟ? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் திருப்பி நடந்துரும்னு பழச குறித்து பயப்படுறாரு யாக்கோபு. ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ 20 ವರ್ಷದ ಹಿಂದೆ ನಡೆದಂತ ಹಳೆಯ ಘಟನೆಯನ್ನ ಕುರಿತು ಅವನು ಭಯಪಟ್ಟ. அவனுடைய பிள்ளைங்க 10 பிள்ளைங்க எதை குறித்து பயப்படுறாங்க? ಅವನ 10 ಮಕ್ಕಳು ಯಾವ್ದನ್ನ ಕುರಿತು ಭಯಪಟ್ರು? ஐயோ நாளைக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்ற பயம். ಅವರು ನಾಳೆ ಏನಾಗ್ಬಿಡುತ್ತೋ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಭಯ. அது ஒரு சங்கிலி. ஒரு கால்ல பழைய காரியத்தை குறித்து கெட்டின சங்கிலி, இந்த கால்ல நாளைக்கு என்ன நடக்கும் அத குறித்து ஒரு கெட்டின ஒரு சங்கிலி. ಈಗ ಒಂದು ಕಡೆ ಅದು ಭಯವನ್ನ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಹಳೆ ಕಟ್ಟಳೆ, ಹಳೆ ಕಳೆದ ಕಾರ್ಯದ ಹಳೆಯ ಕಾರ್ಯನ ಕುರಿತದ್ದು, ಇನ್ನೊಂದು ಮುಂದಿನ ಕಾಲದ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಭಯ. எங்கேயும் போக முடியாது. ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ நம்ம ಸಾಧ್ಯ? வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. ಅವ್ರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿ. இப்படி ஆயிருதுங்க நிறைய வாட்டி நம்மளுக்கு. ಇಂಥ ಜೀವಿತ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೂಡ ಆಗಿರ್ಬೋದು. இவங்களுக்கு குற்ற மனசாட்சி இப்போ. குற்ற மனசாட்சி ಅಂದ್ರೆ என்பதர் அபராத மனசாகுது. ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಅಪರಾಧವಂತ ಮನೋಭಾವನೆ ಉಂಟಾಗಿದೆ. 42வது அதிகாரம் வாங்க. 42வது அதிகாரம் 21வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 42:21. நம்முடைய சகோதரனுக்கு ம். நாம் செய்த துரோகம் நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை ஆ. கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது யோசேப்பு நம்மளை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை அவன் மன வியாகுலத்தை நாம் கண்டும் ஆ, அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. செவி கொடாமல் போனோமே. அதுக்கு ரூபன் என்ன சொல்றான்? ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். ம். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். ம். இப்பொழுது இதோ அவன் இரத்த பலி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார். பாருங்க, அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நான் தப்பு பண்ணிட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புனால இன்னைக்கு நம்ம அவதிப்படுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ನಾವು ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ವಿ. 20 ವರ್ಷದ ಹಿಂದೆ ನಾವು ಮಾಡಿದಂತ ಒಂದು ತಪ್ಪಿನಿಂದ ಈಗ ನಾವು ಅದನ್ನೆಲ್ಲ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. எப்படி கிறிஸ்தவர்கள் யோசிக்கணும்? ಹಾಗಾಗಿ ಕ್ರೈಸ್ತರು ನಾವು ಹೇಗೆ ಯೋಚಿಸಬೇಕು? இப்படி யோசிக்க கூடாதுங்க கிறிஸ்தவர்கள். ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚಿಸಬಾರದು. ஆண்டவர் வந்து நம்ம பாவத்தை மறந்துட்டாரு, மன்னிச்சிட்டாரு ஆண்டவர். ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಮರ್ತಿದ್ದಾರೆ ಮತ್ತು ಅದನ್ನ ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சில பாவங்களை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி அந்த பாவத்தை பத்தி சொல்லிட்டே இருக்காதீங்க உங்க பிள்ளைங்களுக்கு. ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಒಂದು ಪಾಪಗಳನ್ನ ನೀವು ಕ್ಷಮಿಸಿದ್ರೆ ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಅದರ ಬಗ್ಗೆ ನೀವು ಹೇಳಬೇಡಿ. 20 வருஷம் ஆச்சு, இன்னும் இவங்க மறக்கல. 20 ವರ್ಷ ಆಯ್ತು ಇವರು ಅದನ್ನ ಇನ್ನೂ ಮರ್ತಿಲ್ಲ. ஆண்டவரே மறந்தா கூட இவங்க மறக்க மாட்டாங்க போல. ದೇವರೇ ಮರ್ತಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಇವ್ರು ಮಾತ್ರ ಮರಿತಾ ಇಲ್ಲ. சோ ஒருத்தர் மனம் திரும்புறாங்கன்னா அது வந்து கர்த்தருக்கு சந்தோஷமான காரியம். ಇದು ಒಬ್ರು ಮರ್ತಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಕರ್ತನಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. சோ இங்க என்ன ஆயிட்டு இருக்குது? ಇಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ? இந்த பாருங்க, நிறைய வாட்டி என்ன ஆகும்னா, பிரதர் நான் போன வாரம் சர்ச்சுக்கு போல, அதனால தான் வண்டியில இருந்து விழுந்துட்டேன் போல இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ಕೆಲವು ಸಹೋದರ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಕಳೆದ ವಾರ ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ, ಹಾಗಾಗಿ ನಾನು ಗಾಡಿಯಿಂದ ಬಿದ್ಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அப்படி உங்களை வந்து புண்படுத்தி வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல நம்மளுடைய தேவனுங்க. ಆದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಆ ರೀತಿಯಾದಂತ ಬೇಡಿಕೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುವಂತ ದೇವರಲ್ಲ. இல்லங்க, நம்மளுடைய தப்ப வந்து அவர் சுமக்கிறாருங்க. அந்த தேவன் தாங்க நம்மளுடைய தேவன். ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನ ಅವರು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. சோ இந்த இடத்துல பாருங்க, ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ இவங்க ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಿ, மனசெல்லாம் குற்ற உணர்ச்சி அப்படியே குத்துது அவங்களுக்கு மனசு. என்னவோ நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம படுற கஷ்டம் எதுக்குன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண தப்பு தெரியுமா, அதனாலதான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறாங்க. ಅವರ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಅಪರಾಧ ಭಾವನೆ ಉಂಟಾಗಿದೆ. 20 ವರ್ಷದಿಂದ ನಾವು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪಿನಿಂದ ಇದೆಲ್ಲ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. இப்படி யாராவது பேசுறீங்களா உங்க வீட்ல? ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಯಾರಾದ್ರೂ ಮಾತಾಡಿದಿರಾ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ? தயவு செய்து நம்ம பேசாதீங்க அப்படி. ದಯವಿಟ್ಟು ಹಾಗೆ ಮಾತಾಡಬೇಡಿ. நீ நீ அப்படி பண்ண அதனாலதான் இன்னைக்கு என் பிள்ளை இப்படி இருக்கு அப்படிலாம் தயவு செய்து சொல்லாதீங்கங்க. ನೀವು ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರಿಂದ ಈ ದಿನ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಹೇಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದಯವಿಟ್ಟು ಹಾಗೆ ಹೇಳಬೇಡಿ. அப்படி வந்து அந்த காரியத்தையும் இன்னொரு காரியத்தையும் பழைய காரியத்தையும் இன்னைக்கு இருக்கிற காரியத்தையும் சேர்த்து அப்படி இது பேசாதீங்க நீங்க யாரும் தயவு செய்து. ಆ ಹಳೆ ಕಾರ್ಯವನ್ನ ಹೊಸ ಕಾರ್ಯಗಳೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿಸಿ ನೀವು ಮಾತಾಡಬೇಡಿ ದಯವಿಟ್ಟು. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன சிருஷ்டி? அவன் புது சிருஷ்டி. பழைய காரியத்தை நீங்க திருப்பி திருப்பி கொண்டு வந்து பேசாதீங்க நீங்க. ಒಬ್ಬನು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿದ್ರೆ ಅವನ ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದಾನೆ, ಹಳೆದನ್ನ ತಿರುಗಿ ತಿರುಗಿ ನೀವು ಮಾತಾಡಬೇಡಿ. அநேக நேரத்துல உங்களுக்கு பேச தோணும், ஆனாலும் அதுக்கு வந்து நீங்க இடம் கொடுக்காதீங்க நீங்க. ಅನೇಕ ಸಾರಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡ್ಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ, ಹಾಗೆ ಅಂತ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿ. இவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ಇಲ್ಲಿ ಅವರು ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. குற்ற மனசாட்சி, ஐயோ நான் அப்படி பண்ணிட்டோம், யோசேப்புக்கு பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಅವರ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ, ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರಿಂದ ಅಪರಾಧ ಭಾವನೆ ಅವರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. சோ அப்படி இல்ல, கிருபை வந்து அப்படி சொல்லாது. ஆண்டவர் வந்து அவர் சுமந்துக்கிட்டார், இயேசு சுமந்துட்டார் நம்ம பாவத்தை. ಕೃಪೆ ಅಂದ್ರೆ ಹಾಗಲ್ಲ, ದೇವರು ನಮ್ಮ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಅವರು ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சோ என்னாவது, பயத்தோட நடுக்கத்தோட போறாங்க, யோசேப்பு வீட்டுக்குள்ள போறாங்க. ಈಗ ಅವರು ತುಂಬಾ ಭಯದಿಂದ ನಡುಗುತ್ತಾ ಯೋಸೇಫನ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன நடக்குதுங்க? ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? என்ன நடக்குது? என்ன நடக்குது பாருங்க, பயங்கர, நீங்க நம்பவே மாட்டீங்க.
24வது வசனம் பாருங்க, படிங்க. மேலும் ம். அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து தண்ணீர் கொடுத்து, அவர்களுடைய கழுதைகளுக்கு கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். தீவனம் கொடுத்து, தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் ஆ, மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் ஆ. காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து பாருங்க, அந்த கொண்டிருந்தார்கள். பயப்பட தேவையே இல்லைங்க நம்ம கிறிஸ்தவர்கள். ಹಾಗಾಗಿ ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಭಯ ಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. ஆண்டவர் நம்ம பாவத்தை எடுத்ததுனாலே நம்ம வந்து ஆண்டவர் கூட வந்து நம்ம டின்னர் பிரியாணி சாப்பிடுறோம் நம்ம. ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ರಿಂದ ನಾವು ಅವರ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಒಂದು ಬಿರಿಯಾನಿ ಊಟವನ್ನೇ ಮಾಡುವಂತ பந்தியிலே தேவனுடைய பந்தியிலே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம. ದೇವರ ಒಂದು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம சந்தோஷமாக நம்ம போறோம் நம்ம. ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿ ஐயோ ಹೋಗ್ತಿದ್ದೀವಿ. சாமி ஏதோ பண்ணிருவாரா சாமி அப்படின்னு பயத்தோட நம்ம போலாங்க நம்ம. ಅಯ್ಯೋ ದೇವ್ರು ನಮ್ಗೆ ಏನಾದ್ರು ಮಾಡ್ಬಿಡ್ತಾರ ಅನ್ನೋಂತ ಭಯದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗೋದಲ್ಲ. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம பயத்தோட போனாலும் அங்க வந்து ஆண்டவர் வந்து அவருடைய அன்பு வந்து நம்ம இருதயத்தை அப்படியே உரிக்கிறதுங்க. ஆண்டவருடைய அன்பு. ನಾವು ಭಯದಲ್ಲಿ ಹೋದ್ರು ಕೂಡ ದೇವರ ಒಂದು ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಸ್ವೀಕರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. So, ஒரே ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணணும்னா ಇಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ஆண்டவர்கிட்ட நம்ம தப்ப நம்ம வந்து ஒத்துக்கணுங்க, அறிக்கை இடணுங்க. அதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. ಆದ್ರೆ ನಾವು ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಂತಂದ್ರೆ ನಾವು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪುಗಳನ್ನ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡ್ಬೇಕು. ஆண்டவரே நான் தவறாம நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, தெரியாம செஞ்சுட்டேன், தெரிஞ்சு செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க ஏசப்பா. ದೇವರೇ ನಾನು ತಿಳಿಯದೆ ಈ ಪಾಪವನ್ನ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, ದಯವಿಟ್ಟು ನನ್ನನ್ನ ಕ್ಷಮಿಸು ದೇವರೇ. அந்த மன்னிப்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதிகமாய் நம்ம கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இருதயத்திலே ஒரு பெலன் நம்ம வாழ்க்கையில காணப்படுங்க. ನಾವು ಎಷ್ಟು ಆಳವಾಗಿ ಅಂತ ಒಂದು ಕ್ಷಮೆಯನ್ನ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ತೀವಿ, ಅಷ್ಟು ಆಳವಾಗಿ ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நீங்க மன்னிப்பு கேட்காம நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்ன்றத பாருங்க. நம்ம காலையில படிச்சோம் சங்கீதம் 32வது சங்கீதத்துல என்ன பார்க்கிறோம். ನಾವು ಆ ಕ್ಷಮೆಯನ್ನ ಕೇಳದೆ ಹಾಗೆ ಇದ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಏನಾಗುತ್ತೆ. 32ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನ ನಾವು ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. 32வது வசனம். இங்க தாவீது வந்து மன்னிப்பு கேட்காம இருந்தாராம். அவர் லைஃப் எப்படி இருந்துச்சு பாருங்க. 33வது வசனம் 32:3. நான் அடக்கி வைத்த மட்டும் நான் அடக்கி வைத்த மற்றும் நித்தம் என் கதறுதலினாலே ஆ, என் எலும்புகள் உலர்ந்து என் போயிற்று. எலும்புகள் உலர்ந்து போயிட்டு இரவும் பகலும் என் மேல் ம், உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. பாருங்க என்ன ஆயிருச்சு. என் சரீரமே பலவீனம் ஆயிருச்சு. நான் பாவம் பண்ணல, நான் நல்லா தான் இருக்கிறேன், மத்த அவனை பாரு இவனை பாரு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு விடுதலையே இருக்காதுங்க. ನಾನು ಪಾಪನೇ ಮಾಡಿಲ್ಲ, ನಾನು ಅವ್ನ್ ನೋಡು ಇವ್ನ್ ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆನೇ ಸಿಗೋದಿಲ್ಲ. நான் அவனோட பரவாயில்ல, நான் இவளோட பரவாயில்ல அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா ரொம்ப டேஞ்சருங்க அந்த மாதிரி யோசனை. ನಾನು ಅವನಿಗಿಂತ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ, ಇವನಿಗಿಂತ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಯೋಚನೆ ಅದು ತುಂಬಾ ಅಪಾಯವಾದದ್ದು. என்ன பண்ணணும் நம்ம? ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? விடுதலை வேணும்னா என்ன பண்ணணும்? ಆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? 5வது வசனம் பாருங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் அக்கிரமத்தை நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணல, நான் மறைக்கல. அது வந்து நானு பேக்ல வச்சு நான் மூடல அத நானு. என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே நான் பாவம் பண்ணிருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு அறிவிக்கிறேன். ஆண்டவரே நான் பாவி, என்னை ரட்சிங்க ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க நான் சொல்றேன். என் மீறுதல்களை ஆ. கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். ஆ, தேவரீர் ஆ. என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்திருங்க அப்படின்னு சொல்றாரு. ದೇವರೇ ನನ್ನ ಪಾಪ ಅಪರಾಧಗಳನ್ನ ಪರಿಹರಿಸಿ ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்போ நான் வாயினாலே அறிக்கை இடும் போதுங்க. ಯಾವಾಗ ದೇವರು ನಾವು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡುವ, ஒருவேளை நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, ಒಂದ್ ವೇಳೆ ನೀವು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ இல்ல ಇರ್ಬೋದು, வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ಅಥವಾ ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ಬೋದು, நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க பேசிக்கொண்டே இருக்கலாம். ನೀವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ಬೋದು. ஆண்டவரே நான் நேத்து வந்து இப்படி பேசிட்டேன், இப்படி பேசக்கூடாது நான் பேசிட்டேன் ஆண்டவரே. ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನೆ ಈಗ ಮಾತಾಡಬಾರ್ದಾಗಿತ್ತು ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟೆ ದೇವರೇ. என் கணவன்கிட்ட நான் இப்படி பேசிட்டேன் ஆண்டவரே. ನಾನು ಗಂಡನೊಟ್ಟಿಗೆ ಈಗ ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟೆ என் ದೇವರೇ. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நான் இப்படி பேசிட்டேன் ஆண்டவரே. ನನ್ನ ಪಕ್ಕದ ಮನೆಯವ್ರ ಜೊತೆಗೆ ಹೀಗೆಲ್ಲ ಮಾತಾಡಿದೆ ದೇವರೇ. ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. ದೇವರೇ ನನ್ನ நீங்க ಕ್ಷಮಿಸಪ್ಪ. எனக்கு வெள்ளை Dress கொடுத்திருக்கீங்க. ನೀನ್ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಬಿಳಿ ಬಟ್ಟೆಯನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. நான் உங்ககிட்ட இரத்தத்தாலே எனக்கு இருதயத்தை வெள்ளையாக்கிட்டீங்க நீங்க. ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ನನ್ನ ಹೃದಯವನ್ನ ನೀನು ಬೆಳ್ಳಗೆ ತೊಳೆದು ரட்சிப்புன்ற ஒயிட் Dress எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ರಕ್ಷಣೆ ಎಂಬ ಒಂದು ಬಿಳಿ ಬಟ್ಟೆನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ஆனாலும் சில டைம் கரை ஒட்டிருது ஆண்டவரே, கரை ஒட்டிருது அந்த Dress மேல. ಆದ್ರೂ ಆ ಒಂದು ಬಟ್ಟೆ ಮೇಲೆ ಆ ಕಲೆ ಹಾಗೆ ಇದೆ ದೇವರೇ. ஆண்டவரே இத நான் ஓபனா ஒத்துக்கிறேன் ஆண்டவரே. ದೇವರೇ ಇದನ್ನ ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಒಪ್ಪನಾಗಿ இது ಒಪ್ಕೊಳ್ತೀನಿ. வந்து கிறிஸ்டியனோட லைஃப் ஸ்டைல். அப்படின்னா தினநித்தியம் அவன் ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டர்ட்ட அது கொடுத்துட்டே இருக்கும்போது ஆண்டர் வந்து அவனை வந்து என்ன பண்றாரு, அவன் பாவத்தின் தோஷத்தை ஆண்டர் வந்து மன்னிக்கிறாருங்க. ಇದು ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಜೀವಿತ. ನಾವು ಪ್ರತಿದಿನ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ದೇವರು ಅವನ ಜೀವಿತವನ್ನ ತೊಳಿತಾ ಹೋಗ್ತಾರೆ. ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு உறவை நீங்க ஆண்டர் கூட வச்சுக்குவீங்கன்னு ஆண்டர் ஆசைப்படுறாரு. ಈ- ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಐಕ್ಯತೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಐಕ್ಯತೆನ ನೀವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇಟ್ಕೊಳ್ತೀರಾ ಅಂತ ನಾವು ನಂಬ್ತೇವೆ. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா அப்படின்னு பாடுறாங்க.
ನಾವು ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುವಂಥದ್ದು ನನ್ನ ಆಸೆ ದೇವರೇ. ಅದು ನಿನ್ನ ಚಿತ್ತದ ಹಾಗೆ ನಡಿಬೇಕು ಅನ್ನೋದೇ ನನ್ನ ಆಸೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹಾಡಿದೆ. வேறொரு ஆசை இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர உம்மை தவிர அப்படின்னு பாட்டு இருக்குதுங்க. ನನಗೆ ಬೇರೆ ಯಾವ ಆಸೆನೂ ಇಲ್ಲ ದೇವರೇ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ರೆ ಎಂಬಂತ ಹಾಡು. அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவரோட கூட உறவு வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. ಹಾಗಾಗಿ ನಾವು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸಂಬಂಧ ಇಟ್ಕೋಬೇಕು, ಐಕ್ಯತೆನ ಇಟ್ಕೋಬೇಕು ಅನ್ನೋಂತ ದೇವರ ಆಸೆ நம்ம ಪಡ್ತಾರೆ. என்ன பண்ணிடுறோம், நிறைய வாட்டி உலக மனுஷன் நம்மள பத்தி என்ன சொல்றான், அவன் நம்மள பத்தி என்ன பேசுறான், அவன் நம்மள உயர்த்துறானா, அததான் ரொம்ப கவனம் கொடுக்கிறோம் நம்ம. ಆದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಈ ಒಂದು ಲೋಕದ ವ್ಯಕ್ತಿ ನಮ್ಮನ್ನ ಹೇಗೆ ಮೇಲೆತ್ತಾನೆ, ಹೇಗೆ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ಅದನ್ನೇ ನಾವು என் ಮೇಲೆತ್ತಲಿಕ್ಕೆ சொந்தக்காரன் என்ன பத்தி பெருமையா பேசுறானா, என் பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறானா, என் ஆபீஸ்ல அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுத்துறோங்க நிறைய வாட்டி. ನನ್ನ ಸ್ವಂತಕಾರ ನನ್ನ ಆಫೀಸಲ್ಲಿ ಇರೋ ಅವರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾರ ಅನ್ನೋದನ್ನ ನಾವ್ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರ್ತೀವಿ ಯಾವತ್ತೂ. கண்டிப்பா அது தப்பே இல்ல. மத்தவங்க நம்மள பத்தி நல்லா பேசணும்ன்றது வந்து நினைக்கிறது தப்பே இல்லங்க. ಅದು ತಪ್ಪಲ್ಲ. ನಾವು ಬೇರೆಯವ್ರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಒಳ್ಳೆದನ್ನ ಮಾತಾಡೋದು ತಪ್ಪಲ್ಲ. நாளைக்கே சித்தராமையா ஃபோன் பண்றாரு உங்களுக்கு. ನಾಳೆ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ನಿಮ್ಗೆ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. ஃபோன் பண்ணிட்டு, "வாப்பா உனக்கு ஒரு நான் அவார்ட் தரேன்ப்பா. உன்ன வச்சு ஸ்டேஜ்ல வச்சு உனக்கு மாலை போட போறேன்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. ಬಾಪ ನಾನು ನಿನಗೆ ನಿನ್ನ ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ಇಟ್ಟು ನಿನಗೆ ಒಂದು ಮಾಲೆಯನ್ನು ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಅವಾರ್ಡ್ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾರೆ. "இல்ல சார், ತುಂಬಾ பிஸி ಇದೀನಿ" அப்படின்னு வச்சிருவீங்களா ஃபோன? ಇಲ್ಲ ಸರ್ ತುಂಬಾ ಬಿಸಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಫೋನ್ ಇಡ್ತೀರಾ? என்ன பண்ணுவீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? நீங்க மட்டும் போமாட்டீங்க. உங்க ஏரியாவே கூட்டு போயிடுவீங்க. ನಾವು ಮಾತ್ರ ಹೋಗೋದಿಲ್ಲ, ನಮ್ಮ ಏರಿಯಾವನ್ನೇ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. அவரு போட்ட மாலைக்கு நீங்க ஸ்டேட்டஸ்ல 100 நாள் ஸ்டேட்டஸ்ல அதான் ஓடிட்டு இருக்கும். ಅವ್ರು ಹಾಕಿರುವಂತ ಮಾಲೆ 100 ದಿನ ನಮ್ಮ ಸ್ಟೇಟಸ್ ಅಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇರುತ್ತೆ. இப்ப நான் எதுக்கு அத சொல்ல வரேன்னா, ಇದನ್ನ ಯಾಕೆ ನಾನು ಹೇಳಿಕ್ಕೆ ಬಂದೆ ಅಂದ್ರೆ, சாதாரணமான ஒரு 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 சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, "நீ முக்கியமான ஆளு, உனக்கு பிரசஸ்தி தரேன்" அப்படின்னு சொல்றதே நம்மளுக்கு அவ்ளோ கிக்கா இருக்குதுன்னா, ಒಬ್ಬ ಸಾಮಾನ್ಯದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ನಿಮಗೆ ಪ್ರಶಸ್ತಿಯನ್ನ ಕೊಡ್ತೇನೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಕರೆಯುವಂಥದ್ದು, உலகத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன், "நீங்க இம்பார்ட்டன்ட், நீ முக்கியமானவா, நீ முக்கியமானவா" அப்படின்னு சொல்றது, நம்மளுக்கு அத நம்ம உணர்ந்திருக்கிறோமா இல்லையா ஒரு வாட்டியாவது? ಈ ಲೋಕವನ್ನ ಭೂಪರ ಲೋಕಗಳನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರು ನಿನಗಾಗಿ ಆ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಅದು ಮುಖ್ಯವಾದದ್ದ ಅಲ್ವಾ? இல்ல, இல்ல. "நீனு முக்கியவாதவளோ, நீனு முக்கியமாதவனோ" அப்படின்னு வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் சொல்றாரு உங்களை பார்த்து. ನೀನು ಮುಖ್ಯವಾದವನು, ನೀನು ಮುಖ್ಯವಾದವಳು ಎಂಬುದಾಗಿ ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. "உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ನಿನಗಾಗಿ ಮಾತಾಡೋದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕರೆದಿದ್ದೇನೆ. நான் உன்னை கையிலே உன்னை 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 வந்து என்ன உன் கையிலே நான் வரைந்திருக்கிறேன்" அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನ ಬರೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. "கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன்" அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನಾನು ಆಲೋಚನೆ ಹೇಳ್ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. "உன்னை என் இரத்தத்தினாலே உன்னை நான் வாங்கிக் கொண்டிருக்கிறேன், உன்னை வாங்கிக் கொண்டிருக்கிறேன்" அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ನನ್ನ ರಕ್ತವನ್ನ ಸುರಿಸಿ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப சொல்லுங்க, சித்தராமையா போன் கால் முக்கியமா, இயேசு கிறிஸ்து சொல்றது முக்கியமாங்க? ಹಾಗಾಗಿ ಆ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವರ ಫೋನ್ ಕಾಲ್ ಮುಖ್ಯನಾ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಒಂದು ಕರೆಯುವಿಕೆ ಮುಖ್ಯನಾ? இயேசு கிறிஸ்துவோட கிருபையின் கூக்குரல் முக்கியங்க நம்ம வாழ்க்கையில. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನ ಕರೆಯುವಂತದ್ದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆண்டவர் ஒரு ஒருத்தரை நோக்கி பேர் சொல்லி அழைக்கிறாரு. ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ನೋಡಿ ಅವರು ಮಾತಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರೀತಾರೆ. யாக்கோபே யாக்கோபே அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ಯಾಕೋಬ ಯಾಕೋಬ ಎಂಬುದಾಗಿ ಅವರು மார்த்தாளே மார்த்தாளேன்னு சொல்றாரு. ಮಾರ್ತಾಳೆ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಹೇಳಿ ಕರೀತಾರೆ. மரியாளே மரியாளே அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு ஆண்டவர். ಮರಿಯಳೆ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಹೇಳಿ ಕರೀತಾರೆ. ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ದೇವರು ಹೆಸರು ಹಿಡಿದು ಕರೆಯುವಂತ உங்க ದೇವರು. பேரை சொல்லி இன்னைக்கு ஏசப்பா கூப்பிடுறாருங்க. ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನ ಹೇಳಿ ದೇವರು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. அது முக்கியம் இல்லையாங்க? ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಖ್ಯ ಅಲ್ವಾ? ஏன் உலகத்தின் பின்னாடி நம்ம உலக ஜனம் நல்லா பேசணும்னு ஏன் அவ்வளவு வாஞ்சிக்கிறோம் நம்ம? ಯಾಕೆ ಈ ಲೋಕದ ಜನರು ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಒಳ್ಳೆ ಮಾತು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯಾಕೆ ಆಸೆ ಪಡ್ತಾ ஓ ಇದೀವಿ? நல்லா பில்டிங் கட்டிட்டான், ಅವನು ಒಳ್ಳೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ஓ ಕಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ, சூப்பர் வண்டி வாங்கிட்டான், ಸೂಪರ್ ಆಗಿರುವಂತ ಒಂದು ಗಾಡಿ ஓ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ, பெரிய வாழ்க்கை செட்டில் ஆயிட்டான். ದೊಡ್ಡ ಜೀವನ ಅವನು ಸೆಟ್ಲ್ அத ಆಗಿದ್ದಾನೆ. கேக்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், தவிக்கிறோம். அந்த மாதிரி பேச மாட்டாங்களா ஜனங்க அப்படின்னு ஏங்குறோம் நம்ம நிறைய வாட்டி. ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿ ನಮಗೆ ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ಆ ರೀತಿಯಾಗಿ வாலிப ಮಾತಾಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ வாலிப ನೋಡ್ತಾರೆ. சகோதர சகோதரிகள், ஐயோ என்ன அழகா இருக்க மாட்டி, நீ அழகா இருக்கிற, நீ அழகா இருக்கிற அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறாங்க நிறைய பேரு. ಯವನಸ್ಥರು ಅವರು ನೀನು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ನನಗೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತಾ ஆனா இங்க ಇರ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி, நீ அழகா இருக்கிற, நீ எனக்கு முக்கியம், நீ எனக்கு தேவை அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதை நம்ம கவனிக்கிறோமா இல்லையான்னு தெரியல. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಆಗಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದಂತ ದೇವರು ನೀನು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ, ಸುಂದರವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಅದು ನಮಗೆ ಗಮನ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. என்னைக்கு இதை நம்ம உணர்றோமோ, ಯಾವಾಗ ನಾವು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸ್ತೀವಿ? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் நீ எனக்கு முக்கியமானவா அப்படின்னு சொல்றாருன்றத உணர்றோமோ, நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருதயத்துல இருக்கிற அநேக தேவையில்லாத போராட்டங்கள்லாம் அன்னைக்கு இடிஞ்சு விழுந்துருவாங்க. ಈ ಭೂಪರ ಲೋಕಗಳನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ದೇವರು ನಮಗಾಗಿ ಅವರ ಯೋಚನೆಗಳನ್ನ ಒಂದು ಕೊಡುವಾಗ ನಾವು ಯಾವಾಗ ನೆನೆಸ್ತೀವೋ ಆಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ஒரு வசனத்தை படிக்கிறேன், அப்புறம் அடுத்த பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 30:18. ஆனாலும் 30:48 ஆனாலும் 30:18. உங்களுக்கு இறங்கும்படி உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? காத்திருக்கிறார்.
உங்கள் மேல் மேல் மனதுருகும்படி மனதுருகும்படி எழுந்திருப்பார். எழும்பிறாராம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்க அப்படின்னு ஆண்டவர் எழும்பிக்கிறாராம். கர்த்தர் ஆ. நீதி செய்கிற தேவன். நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள்ங்க. ಕರ್ತನಿಗೆ ಕಾಯುವಂತವರು ಅವರು ತುಂಬಾ ಭಾಗ್ಯವಂತರು ಎಂಬುದಾಗಿ. இங்க ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இப்படி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் ஆண்டவர். ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಅವರು ಕಾಯ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. இப்படி கையை மடக்கிட்டு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே ಈ இருக்கிறாருங்க. ರೀತಿಯಾಗಿ ಕೈ ಕಟ್ಟಿ ಅವರು ನಿಮಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்போ என் பிள்ளை வரும்? ಯಾವಾಗ ನನ್ನ ಮಗ ಬರ್ತಾನೆ? எப்போ என் மகன் வருவான்? ಯಾವಾಗ ನನ್ನ ಮಗಳು அவனுக்கு ಬರ್ತಾಳೆ? நான் கிருபையை காட்ட போறேன். ನಾನು ಅವರಿಗೆ ನನ್ನ ಹೃದಯವನ್ನ என் ತೋರಿಸ್ಲಿಕ್ಕಿದ್ದೀನಿ. கிருபையை நான் காட்ட போறேன். ನನ್ನ ಕೃಪೆಯನ್ನ ತೋರಿಸ್ಲಿಕ್ಕಿದ್ದೀನಿ. அப்படின்னு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாராங்க. ಹಾಗಾಗಿ ದೇವರು ಕೈ ಕಟ್ಟಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ನೀವು ಆ ದೇವರಿಗಾಗಿ ಕಾಯುವಾಗ அவர் நீங்க தான் உலகத்திலே பாக்கியவான். நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. ಹಾಗಾಗಿ ನೀನು ಭಾಗ್ಯವಂತನೆಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. சோ இதான் இரண்டாவது காரியங்க. ಇದೇ ಎರಡನೇ ಕಾರ್ಯ. இப்போ என்ன ஆயிடுச்சு கடைசியாக வீட்டுக்கு போறாங்க திருப்பி போய் என்ன ஆயிருது வீட்டுக்கு போல அவங்க திருப்பி வந்து யோசேப்பு வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யோசேப்பு வந்து இப்போ கடைசி காட்சி இது நான் சொல்லி முடிச்சிடுறேன். ಇದು ಕೊನೆಯವಾದಂತ ಒಂದು ಸಾಕ್ಷಿ, ಅದನ್ನ ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೀವಿ. 45வது அதிகாரம் முத few வசன சில வசனங்கள்ல 45ನೇ ಅಧ್ಯಾಯ ಕೆಲವು ವಚನಗಳು. அந்த இடத்துல என்ன ஆயிருது? இனிமே யோசேப்புக்கு தாங்க முடியல. மனசு தாங்க முடியல இனிமேல் அவர்னால. ಇನ್ಮೇಲೆ ಯೋಸೇಫನಿಗೆ ಆ ಒಂದು ಮನಸ್ಥಿತಿ ತಾಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. இவ்வளவு நேரம் அவங்க அண்ணன்மார்ட்ட எல்லாம் மறைச்சிட்டாரு. யாருன்னே தெரியல. அவங்களுக்கு வந்து மறைச்சிட்டாரு. இவருக்கு தெரியுது, அவங்களுக்கு யாருன்னு தெரியலங்க. ಆದ್ರೆ ಅವ್ರ ಅಣ್ಣಂದರಿಗೆ ಇವನು ಯಾರು ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಯೋಸೇಫನಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತಾಯ್ತು. அழுகையா வருது அவருக்கு. 20 வருஷம் கழிச்சு அவங்க அண்ணனை தம்பிய பெஞ்சமினை பாக்குறாரு. அழுகையா வருது அவருக்கு. ಅವರು 20 ವರ್ಷದ ನಂತರ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರನ್ನ ಬೆಂಜಮಿನನ್ನ ನೋಡಿ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವ್ರಿಗೆ இல்ல ಅಳು ಬರ್ತಾ ಇದೆ. அழு வருது ஆனா காட்டிக்க மாட்டேங்கிறாரு. ಅಳು ಬರ್ತಾ ಇದೆ, ಅದನ್ನ ತೋರಿಸ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. உடனே ரூமுக்கு ஓடுறாரு. ரூம்ல போய் கத்தி அழுறாரு. அப்புறம் கண்ணை தொடச்சிடுறாரு. கண்ணை தொடச்சிட்டு வெளியே வந்து நிக்கிறாரு. ಅವರು ಒಳಗಡೆ ಕೋಣೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ದುಃಖದಿಂದ ಅಳ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಮುಖವನ್ನು ತೊಳ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ಹೊರಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. கத்தி அழுறாரு. வசனம் என்ன சொல்லுதுன்னா கத்தி கதறாராம். உள்ள போயிட்டு கதறாரு ரூம்ல போயிட்டு. அப்புறம் வெளியே வந்து நிக்கிறாரு திருப்பி. ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಶಬ್ದದಿಂದ ಅತ್ತನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಮತ್ತೆ ಅಳ್ತು ಮುಖವನ್ನು ತೊಳೆದು ಮತ್ತೆ ಹೊರಗೆ ಬಂದು ನಿಲ್ತಾ ಇದ್ದಾರೆ. வந்து நிக்கிறாரு. ஆனா முடியல. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு இப்போ. ಆದ್ರೆ ಈಗ ಅವರಿಗೆ ಅದನ್ನ ತಾಳ್ಕೊಳಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ತುಂಬಾ ಅವರು ಎಮೋಷನಲ್ ಆಗಿದ್ದಾರೆ. உடனே என்ன சொல்லிடுறாரு? அங்க இருக்கிற வேலைக்காரங்களை எகிப்து ஜனங்களெல்லாம் வெளியே அனுப்புறாரு. ரூம் விட்டு அனுப்பிட்டு இஸ்ரேல் ஜனங்க மட்டும் இருக்காங்க. இஸ்ரேல் அவங்க அண்ணன் மட்டும் இருக்காங்க. அண்ணன் தம்பி மட்டும் இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಆ ಐಗುಪ್ತರನ್ನೆಲ್ಲ ಹೊರಗೆ ಕಳಿಸಿ ತನ್ನ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿದ್ದಾರೆ. என்ன சொல்றாரு பாருங்க? 2வது வசனம் 45வது அதிகாரம் 2வது வசனம் கவனிங்க. இந்த சீனை நீங்க மனசுல யோசித்து பாருங்க. இந்த சீன் ஒரு மூவில இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ಈ அவன் ಒಂದ್- அவன் சத்தமிட்டு அழுதான். சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். ஆ, பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். ஆ. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என்ன சொன்னானு? நான் யோசேப்பு அப்படின்னு சொன்னாங்க. என் தகப்பனார் இன்னும் உயிரோടെ இருக்கிறாரா என்றான். ம். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். பாருங்க யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். என்ன சொல்றாரு? நானு யோசேப்பு அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ಈಗ ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಾನು ಯೋಸೇಫನು ಎಂಬುದಾಗಿ. அப்பொழுது யோசேப்பு போதும். சோ நானு யோசேப் அப்படின்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ನಾನು ಯೋಸೇಫ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நான் தான் யோசேப். ನಾನೇ ಯೋಸೇಫ್. 22 வருஷங்க. 22 ವರ್ಷ பிரிஞ்சிருந்த குடும்பம். ಒಡೆದು ಹೋದಂತ ಒಂದು ಕುಟುಂಬ. அந்த இடத்துல வந்து சொல்றாரு. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ இவரை ಇದ್ದಾರೆ. செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொந்த அண்ணங்களே சொல்லிட்டாங்க. செத்துட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ಅವ್ರ ಅಣ್ಣಂದ್ರೆ ಹೇಳಿದ್ರು ಅವನು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா நான் யோசேப் அப்படின்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಯೋಸೇಫ್ ಎಂಬುದಾಗಿ. உடனே அந்த அண்ணனுங்களுக்குலாம் என்னாச்சு? பயந்துட்டாங்க. எல்லாரும் அப்படியே பயந்துட்டாங்க. அவ்வளவுதான்டா நம்ம காலிடா. தூக்கு கயிறு ரெடி பண்ண போறாரு. நம்மள கொடி ஏத்துற மாதிரி நம்மள தூக்குல ஏத்த போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಅವ್ರ ಅಣ್ಣಂದಿರೆಲ್ಲರೂ ತತ್ತರಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಈಗ ನಮ್ಮನ್ನ ಅವರು ನೇಣು ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಭಯಪಟ್ರು. ஏன்னா அவனுக்கு விரோதமா என்ன பண்ணிருக்காங்க இவங்க? சாதாரணமா தப்பா பண்ணிருக்காங்க. கொடுமைனா அவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணி அவங்கள வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க அவரை. ಅಲ್ಲಿ ಅವರು ಸಾಧಾರಣವಾದಂತ ದ್ರೋಹನ ಮಾಡಲಿಲ್ಲ. ಅವನನ್ನ ಒಂದು ಅಮ್, ಒಂದು ಮಾರುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಉಂಟಾಗಿದೆ. ஆனா யோசேப்பு யாருங்க? ಅದ್ರಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಯಾರು? தேவனுடைய பிள்ளை. ದೇವರ ಮಗ. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கிற மகன். ಅಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನ ರುಚಿ ನೋಡಿದಂತ ಮಗ. ஆண்டவர்ட்ட கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிற ದೇವರ யோசேப்பு. ದೇವರಿಂದ ಕೃಪೆಯನ್ನ ಪಡ್ಕೊಂಡಂತ ಯೋಸೇಫ. ஆண்டவரோட கூட டைட்டா உறவு இருக்கிற யோசேப்புங்க. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ತುಂಬಾ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿದ್ದಂತ ಯೋಸೇಫ್. என்னாவது இந்த இடத்துல? ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? நான் யோசேப் அப்படின்னு சொல்றாரு. ನಾನು ಯೋಸೇಫ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ದ. அண்ணன்மாரெல்லாம் அப்படியே பயப்படுறாங்க. ಅಣ್ಣಂದ್ರೆಲ್ಲರ ಭಯಪಡ್ತಾ அப்படியே ಇದ್ದಾರೆ. ஷாக்கா அப்படியே நின்றுறாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ತತ್ತರಗೊಂಡು ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. காலியோட நம்ம லைஃப் இன்னையோட முடிஞ்சிச்சுடா நம்ம லைஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. ನಮ್ಮ ಜೀವಿತ ಇವತ್ತೇ ಮುಗ್ದೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾ அப்ப ಇದ್ದಾರೆ. 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யோசேப் என்ன சொல்றாரு 4வது வசனத்துல? ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ್ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ನೋಡಿ. அப்பொழுது யோசேப்பு யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, சகோதரனை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என் என்று கிட்ட வாருங்கள். அவர்கள் கிட்ட போனார்கள். ஆ, அப்பொழுது அவன்
நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் ஆ. விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. எகிப்துக்கு போற 22 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துட்ட போன மனுஷன்ட்ட வித்த அந்த வித்தீங்கள ஒரு சகோதரன அவன் நாதாங்க அப்படின்னு சொல்றாருங்க. ನೀವು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಮಾರಿಬಿಟ್ರಲ್ಲ ಆ ಒಂದು ಯೋಸೇಫ್ ನಾನೇ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಕರೀತಾ ಇದ್ದಾನೆ. நம்ம பாருங்க ஆண்டவர்ட்ட நம்ம பயத்தோட போகும்போது ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு? கெட்டி பிடிக்கிறாருங்க. ಇಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ಹತ್ರ ತುಂಬಾ ಭಯದಿಂದ ಹೋದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡ್ಕೊಳ್ತಾರೆ. உடனே கெட்டி பிடிச்சவனே அந்த பயமெல்லாம் போயிருக்குமா? ಆ ಒಂದು பயமெல்லாம் போயிருக்குமா இல்லையா? பயமெல்லாம் போயிருக்குங்க. ಹಾಗೆ ಹಿಡ್ಕೊಂಡಾಗ ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ ಭಯವೆಲ್ಲ அந்த ಹೊರಟೋಗಿರುತ್ತೆ. கெட்ட குமாரன் அந்த அப்பா என்ன பண்ணாரு? கெட்டி பிடிச்சு கழுத்துல என்ன பண்ணாரு அவனுக்கு? முத்தத்த கொடுத்தாருங்க. ಅಲ್ಲಿ ಆ ಕೆಟ್ಟು ಹೋಗಿದಂತ ಕುಮಾರನ ಒಂದು ಕಥೆನಲ್ಲಿ ಅವರ ತಂದೆ ಅವನನ್ನ ಅಪ್ಪಿಕೊಂಡು ಮುತ್ತನ್ನ ಕೊಟ್ರು ಎಂಬುದಾಗಿದೆ. இந்த இடத்துல அப்படியே நீங்க 14வது வசனம் அப்புறம் படிங்க. யோசேப்பு அப்படியே பெஞ்சமின கெட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாரு அவனுக்கு பெஞ்சமினுக்கு. ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ್ ಬೆಂಜಮಿನನ್ನ ಅಪ್ಪಿಕೊಂಡು ಅವನಿಗೆ ಮುತ್ತನ್ನ ಕೊಡ್ತಾನೆ. 15வது வசனத்துல சகோதரருக்கு அன்னைமாருக்கு எல்லாருக்கும் முத்தம் கொடுக்கிறாரு அவரு. ಇಲ್ಲಿ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವನ ಎಲ್ಲ ಅಣ್ಣಂದಿರಿಗೂ ಅವನು ಮುತ್ತು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க எப்படி முடிவு இருக்குது. ಹೀಗೆ ಕೊನೆ ಹೇಗಿದೆ ನೋಡಿ. ஆண்டவர் நம்மோட கூட இருக்கும்போது நம்ம மன்னிப்போங்க மத்தவங்கள. ಹಾಗಾಗಿ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರುವಾಗ ನಾವು ಇತರರನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತೀವಿ. சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட மாட்டோங்க. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಗಳಿಗಾಗಿ ನಾವು ಜಗಳ ಮಾಡೋದಿಲ್ಲ. விட்டு கொடுத்துருவோங்க. ಬಿಟ್ಟು ಕೊಡ್ತೀವಿ. நம்ம ஏன்னா ஆண்டவர் நம்மள பெரிய மலை போல நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்துட்டாருங்க. ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟದಂತ ಇರುವಂತ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅವರು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. சின்ன துரும்பு போல இருக்கிற பாவத்தை நம்ம மன்னிக்கிறது என்ன? ಕೇವಲ ಧೂಳಿನಂತಿರುವಂತ ಒಂದು ಪಾಪವನ್ನ ಮನ್ನಿಸೋದು ಎಷ್ಟು ಕಷ್ಟ. இப்போ ஒரு கேள்வி நான் கேட்க போறேன். ಈಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳಲಿಕ್ಕಿದೆ. 4 ವಾರமா நீங்க மெசேஜ் கேட்டீங்க. 4 ಸಾರಿ ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ನೀವು ಮೆಸೇಜ್ ಅನ್ನ ಕೇಳಿದ್ದೀರಾ? 4 ವಾರ. ಸರಿ, 4 சோ ವಾರ. சோ சோ ஒரு சிம்பிள் கேள்வி. ಒಂದು ಸರಳವಾದ ಪ್ರಶ್ನೆ. யோசேப்பை பள்ளத்துல போட்டது யாரு? ಯೋಸೇಫನನ್ನ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದು ಯಾರು? ಗುಂಡಿಯಲ್ಲಿ. யாருங்க? சத்தமா சொல்லுங்க. பரவாயில்ல பயப்படாதீங்க. என்னங்க? அவங்க அப்பாவா? யாருங்க? அவங்க சொந்த சகோதரர்கள் பள்ளத்துல போட்டாங்க. சரி, ஓகே. ಯೋಸೇಫನನ್ನ ಸ್ವಂತ ಸಹೋದರರು ಅವನನ್ನು ಒಂದು ಗುಂಡೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஆனா யோசேப்பு மனதுல பதிவானது என்னங்க? ಆದ್ರೆ ಯೋಸೇಫನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅದರದ ಉತ್ತರ ಏನಾಗಿದೆ? நீங்க சொல்றீங்க இப்படி. ஆனா அது தப்பான பதில். கரெக்டான பதில் படிங்க. ஆ, 5வது வசனம் படிங்க. என்னை ஆ. இவ்விடத்தில் வரும்படி என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அது மாத்திரம் இல்ல. இன்னொரு வசனம் படிங்க. 7வது வசனம் படிங்க. பூமியில் ம். உங்கள் வம்சம் இல்ல ஒளியாமல் அது இல்ல 8வது வசனம் படிங்க. ஆதலால் ஆ. நீங்கள் அல்ல தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி ஆ, என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் ஆ. அவன் குடும்பம் அனைத்திற்கும் ஆ. கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். சோ இப்ப திருப்பி கேக்குறேன் அதே கேள்வி. யாரு யோசேப்ப பள்ளத்துல தள்ளினது? அட்லீஸ்ட் யார் அனுமதி கொடுத்தது? யாருங்க? ஆண்டவருங்க. ಯೋಸೇಫನನ್ನ ಗುಂಡೆಯಲ್ಲಿ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟವರು ದೇವರು. இதாங்க பாசிட்டிவ் ஆட்டிட்யூட். ಇದೇ ಒಂದು ಪಾಸಿಟಿವ್ ಆಗಿರುವಂತ அப்படின்னா ஆண்டவர் என் வாழ்க்கையிலே, என் துன்பத்திலே, என் கண்ணீரிலே, என் வேதனையிலே ஆண்டவர் அலோ பண்ணிருந்தாருன்னா கர்த்தருடைய சித்தம் நான் எடுத்துக்கிறேன். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ದುಃಖವನ್ನ ದೇವರು ಅಲೋ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅದು ದೇವರ ಚಿತ್ತ, ಅದನ್ನ ನಾನು ನಂಬ್ತೀನಿ. ஆண்டவர் செஞ்சாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. இன்னைக்கு நிறைய வாட்டி நம்ம லைஃப்ல சில பேர் ஏன் தெரியுமா நம்ம மன்னிக்க முடியல? ಅನೇಕ ಸಾರಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ನಾವು ಕ್ಷಮಿಸಕ್ ಆಗೋದಿಲ್ಲ? ஏன்னா அவங்க எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ನನಗೆ ಹೀಗೆ அவங்க ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கு விரோதமா இப்படி பேசிட்டாங்க. ಅವ್ರು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. கண்டிப்பா நம்மளுக்கு வலி இருக்கும். அது சொல்றது அவங்க சொல்லி இருக்கிறது அவங்க பேசி இருக்கிறது உங்களுக்கு வலி இருக்கதான் செய்யும். ನಮ್ಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ದಾರಿ ಇದೆ, ಅವ್ರು ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರು, ಹಾಗಾಗಿ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ. அதுக்கு பின்னாடி நீங்க பாருங்க ஆண்டவர் அலோ பண்ணிருக்காரு. அதனாலதான் அவங்க அப்படி பேசி இருக்காங்க. ಆದ್ರೆ ಹಿಂದೆ ನೋಡಿ ದೇವರು ಅದನ್ನ ಅಲೋ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಹಾಗಾಗಿ ಅವ್ರು ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. யோசேப்பு வந்து சொன்ன அவர் வந்து எங்க அன்னைமார் என்ன பள்ளத்துல தள்ள ஆண்டவர் அனுமதி கொடுத்ததுனாலதான் எங்க அன்னைமார் என்ன பள்ளத்துல தள்ளி என்ன எகிப்துல அனுப்புனாங்க. ஆண்டவர் என்ன எகிப்துல வந்து ஆண்டவர் என்ன உயர்த்தினாருங்க. ನೋಡಿ ದೇವರು ನನ್ನನ್ನ ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಅಲ್ಲಿ ಒಂದು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಹಾಗಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನ ಈಜಿಪ್ತಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. இப்படி நீங்க லைஃப்ல எல்லாம் பாருங்க. ಈ ರೀತಿಯಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿ, தீமையானத நன்மையாக மாற்றுகிற தேவன் யாரு? நம்ம தேவன் மட்டும்தாங்க. ಇಲ್ಲಿ ಕೆಟ್ಟು ಹೋಗಿರೋದನ್ನ ಒಳ್ಳೆದನ್ನಾಗಿ ಮಾಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು ಮಾತ್ರ. இன்னொரு வசனம் இருக்கு, சொல்லி நான் முடிச்சிடுறேன். 50வது அதிகாரம் 20வது வசனம். 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக மாட்டினார். ஜனங்க தீமை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் எப்படி மாத்திட்டார்? அத
நன்மையா மாத்திட்டாருங்க. ಇಲ್ಲಿ ಜನರು ಕೇಡಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸರು, ಆದ್ರೆ ದೇವರು ಅದನ್ನ ಒಳ್ಳೇದಾಗಿ சோ ಮಾಡಿದ್ರು. தயவு செய்து அந்த தீமையே பார்த்துட்டு நீங்க மனசு உளைச்சலாயிராதீங்க நீங்க. ದಯವಿಟ್ಟು ಆ ಕೆಟ್ಟದ್ದನ್ನೇ ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ಒಡೆದುಕೊಳ್ಬೇಡಿ. கெட்டதையே ஆண்டவர் வந்து நல்லதா மாத்துகிற தேவன் நம்மளுடைய ಆ தேவன். ಕೆಟ್ಟದನ್ನ ಒಳ್ಳೇದನ್ನಾಗಿ ಮಾಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. இயேசு கிறிஸ்துவுல கெட்டதுன்னா மோசமான கெட்டது. சிலுவையிலே அடிச்சுட்டாங்க அவங்க ஜனங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಆಗಿದ್ದಂಥದ್ದು ತುಂಬಾ ಮೋಸವಾದದ್ದು. ಆತನ ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಹೊಡೆದ್ರು. அது ஒரு பெரிய தீமை. ಅದು ದೊಡ್ಡದಾದಂತ ಒಂದು ಕೇಡು. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால தான் நம்ம இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? இங்க சர்ச்சில நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறோங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ಶಿಲುಬೆಗೆ ಹೋಗಿದ್ರಿಂದಲೇ ಈ ದಿನ ನಾವೆಲ್ಲರೂ ಸಭೆಯಲ್ಲಿ சோ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. என் லைஃப்ல ஏன் இப்படி நடந்துச்சு? ಅಯ್ಯೋ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಹೀಗೆಲ್ಲ இவன் ನಡೀತು? அப்படி பண்ணிட்டான். ಇವನು ಹಾಗೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟ, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ಅವ್ರು ನನಗೆ ಹಾಗೆ அவங்க ಮಾಡಿದ್ರು, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ಅವ್ರು ನನಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿದ್ರು. இல்லங்க அப்படி சொல்லாதீங்கங்க. ದಯವಿಟ್ಟು ಹಾಗೆ ಹೇಳ್ಬೇಡಿ. ஆண்டவர் அனுமதி கொடுத்திருந்தா சில காரியங்கள் நம்ம லைஃப்ல நடக்குங்க. ದೇವರು ಅನುಮತಿ ಕೊಟ್ಟಿದ್ರಿಂದಲೇ ಈ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ அந்த ನಡೀತವೆ. காரியத்தை வைத்து தேவன் நம்ம வாழ்க்கையை உயர்த்த போறாருங்க. ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇಟ್ಟು ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. சிறையில இருந்த யோசேப்பை ஆண்டவர் வந்து அரண்மனைக்கு கொண்டு வந்த தேவன்ங்க. ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಯೋಸೇಫನನ್ನ ಅರಮನೆಗೆ ಕೊಂಡು ಬಂದ அரண்மனையில இருந்த யோசேப்பை உலகத்துக்கு முழுவதும் ஆசீர்வாதமாக வைத்தது நம்ம தேவன்ங்க. ಆ ಅರಮನೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಯೋಸೇಫನಿಂದ ಈ ಲೋಕಕ್ಕೆಲ್ಲ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನಾಗಿಟ್ಟಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதே போலதான். ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ அவர் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோம் நிறைய வாட்டி. ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಅವ್ರನ್ನ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ವಿ. இயேசு கிறிஸ்து வேண்டாம் எனக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டோம் ஒரு டைம்ல. ನಾವು ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಸಾರಿ ಹೇಳಿರ್ತೀವಿ. ஆனா நம்மளுக்காக அவர் அடிக்கப்பட்டாருங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ನಮಗಾಗೆ ಆ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ರು. யோசேப்பு எப்படி சிறையில போனானோ அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனாருங்க. ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಹೇಗೆ ಜೈಲಿಗೆ ಹೋದ್ನಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಶಿಲುಬೆಗೆ ಹೋದ್ರು. எப்படி யோசேப்பு வந்து அரண்மனைக்கு போனாரோ இயேசு கிறிஸ்து அதே போல பரலோகத்துக்கு நம்மளுக்காக போயிருக்கிறாருங்க. ಅಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಹೇಗೆ ಅರಮನೆಗೆ ಹೋದ್ನಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮಗಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஐஸ்வரியத்தை பகிர்ந்து கொண்டானோ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அவருடைய ஆவிக்குரிய ஐஸ்வரியத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாருங்க. ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಹೇಗೆ ತನ್ನ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಎತ್ತಿದನೋ ಹಾಗೆ ದೇವರು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಐಶ್ವರ್ಯ ನಮಗೆಲ್ಲ ಹಂಚಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. எப்படி யோசேப்பு வந்து அவனுடைய சகோதரர்களை கெட்டி பிடித்தானோ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மளை கெட்டி பிடித்து நம்மளை அணைத்து நம்மளுக்கு முத்தம் கொடுக்கிறாருங்க. ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ ತನ್ನ ಸಹೋದರನ ಅಪ್ಪಿಕೊಂಡು ಮುದ್ದಿಟ್ಟನು, ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಅಪ್ಪಿಕೊಂಡು சோ ಮುದ್ದಿಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து தான் யோசேப்போட விசேஷத்தை யோசேப்பு வந்து யாரு? இயேசு கிறிஸ்துங்க. ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನಿಗಿಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮಗೆ ತುಂಬಾ ವಿಶೇಷವಾಗಿದ್ದಾರೆ. ಶ್ರೇಷ್ಠ யோசேப்பு வந்து இயேசு கிறிஸ்து. ಇಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾದಂತ ಯೋಸೇಫು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು. விசேஷமான யோசேப்பு வந்து இயேசு கிறிஸ்துங்க நம்மளுக்கு. ಇಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮಗೆ ವಿಶೇಷವಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு யாராவது நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், நான் என்ன பண்ணணும் நீங்க கேள்வி கேட்கலாம். ಈ ದಿನ ಯಾರೋ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ವಾ, ಈ ದಿನ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ನೀವು ಕೇಳ್ಬೋದು. நீங்க ஏசப்பாக்காக பணம் கொடுங்க, இது பண்ணுங்க, சர்ச்சை சுத்தி வாங்க, மாலை போடுங்க, பூ வைங்க, எதுவும் சொல்ல மாட்டாருங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನನ್ನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಬೇಕಂದ್ರೆ ನೀನು ಹೂ ಹಾಕ್ಬೇಕು, ಸುತ್ತಿ ಬರ್ಬೇಕು, ಆ ರೀತಿಯಾದಂತ ಯೋಚನೆಗಳನ್ನು ದೇವ್ರು ಕೇಳೋದಿಲ್ಲ. நீங்க நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் ಒಂದು பாಪி, ನಾನು ಒಂದು ಪಾಪಿ ದೇವ್ರೆ, என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ನೀನು ನನ್ನ ಸ್ವೀಕರಿಸು, நான் உன் மேல் விசுவாசம் வைக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡ್ತೇನೆ. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ನೀನು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣ್ತೀಯ. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை, பயத்தை, பழைய காரியத்தை குறித்து பயத்தை, நாளை குறித்த பயத்தை எல்லாத்தையும் எடுத்துருவாருங்க ஆண்டவர். ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಹೋರಾಟ, ಹಳೆಯ ಕುರಿತಾದಂತ ಯೋಚನೆಗಳನ್ನು ಎಲ್ಲವನ್ನ ದೇವರು ತೆಗೆದುಹಾಕ್ತಾರೆ. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ಈಗ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. விசேஷமா யாராவது இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளலனா இங்க ஒரு வாய்ப்பு நாங்க தருவோம். நீங்க மனசுல இந்த ஜெபத்தை நீங்க ஜெபிக்கணுங்க. ದಯವಿಟ್ಟು ಯಾರೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ವೋ, ನೀವು ನಿಮ್ಮ ಬಾಯಿ ತೆರೆದು ದೇವರಿಗಾಗಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ. யோசேப்பு வந்து அந்த குடும்பத்துக்கு எப்படி வந்தாரோ அதே போல எங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಹೇಗೆ ಬಂದು ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಬಂದಿದ್ದಾರೆ.